அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Am I audible? Good morning everybody. Good morning. Okay, சூப்பருங்க. நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ டுடே செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரத்துடைய அந்த கம்பைலேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 4 நாளுடைய சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமையோட கம்பைலேஷன்ஸ். ஓகே, ஸோ ஆகஸ்ட் 3, 4, 5, 6 ஃபஸ்ட்டு நம்ம போயிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைடு, ஸோ அதை பற்றின அந்த இம்பார்ட்டன்ஸான அந்த சில நியூஸஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எஃப்ஏக்யூலையும் அந்த வயநாடு லேண்ட்ஸ்லைடை பற்றி அவங்க போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இன் டீட்டெயில்டாக வயநாடு லேண்ட்ஸ்லைடு ஏன் நடந்துச்சு, ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் இட், காசஸ் ஆஃப் இட், அதுக்கப்புறம் இன் ஜென்ரல் ஒரு லேண்ட்ஸ்லைட்னா என்ன, அதுக்கப்புறமா அது எதனால் நடக்குது, காசஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைடு என்ன, அண்ட் தென் அதை எப்படி ரெமெடியல் மெஷர்ஸ் பண்ணலாம், வே ஃபார்வர்டு என்ன, அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் காஸ்ட் திஸ் வயநாடு லேண்ட்ஸ்லைட், அது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ வயநாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை கேரளாவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹைலி சஸ்பெப்டபிள் ஏரியாவாக இருக்குது. லேண்ட்ஸ்லைடுக்கு ஹைலி சஸ்பெப்டபிள் ஏரியாவாக இருக்குது கேரளா. ஓகேங்களா, ஏன்னா நம்மளுடைய அந்த சாயிலோடைய அந்த டோப்போகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை அந்த சாயிலோட இதுவே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்ரைட் சாயில் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால டாப் சாயில் எப்பயுமே எரோட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு கிரிப் இருக்காது. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கிட்டத்தட்ட 14.5% ஆஃப் கேரளாஸ் அந்த டோப்போகிராஃபி பார்த்தீங்கன்னா ஹைலி சசப்டபிள் டு த லேண்ட்ஸ்லைடு அப்படின்ட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலரான வயநாடு லேண்ட்ஸ்லைடு ஏன் ஆச்சு, வாட் ஆர் த காசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான காஸ் இட் இஸ் ஹெவி ரெயின்ஃபால். மெயினான காஸ் ஹெவி ரெயின்ஃபால் தான் இம்பார்ட்டண்ட்டான காஸ். ஹெவி ரெயின்ஃபால் வந்துச்சு. அதுவும் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொன்னதை விட 5 மடங்கு அதிகமாக வருது. 5 times more than the predicted rainfall வருது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலியார் அப்படிங்கிற அந்த ஒரு ரிவர் ரொம்ப கோர்ஸை சேஞ்ச் பண்ணுது. ஓகேங்களா, ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த கெப்பாசிட்டி அதால் பிடிக்க முடியல. அதனால் ரொம்ப விரிவடைஞ்சு கோர்ஸையே சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் டவுன் ஸ்ட்ரீமில் எல்லா மட்டையும் தூக்கிட்டு வருது. ஓகேங்களா, எல்லா மட்டையும் எடுத்துகிட்டு வருது. அந்த மாதிரி மட்டோடு சேர்ந்து வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் ஒரு 3 கிராமங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட அப்படியே அந்த லேண்ட்ஸ்லைடோடு அப்படியே புதையுது. ஓகேங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன் ஃபார் த ஃபேக்டர்ஸ் ஆர் காஸ் ஃபார் த வயநாடு லேண்ட்ஸ்லைட். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ரீசன்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம லாங் டேர்மாக பண்ணி வச்சிருந்த ப்ராப்ளம்ஸ் உடைய வெளிப்பாடு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸ் லைக் ரோட்ஸ், இதெல்லாம் ரோட்ஸு, அதுக்கப்புறம் கேபிள்ஸு, ரயில்வே ட்ராக்ஸு, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, லீனியர் டெவலப்மெண்ட் இல்லை லீனியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி. ஏன்னா ஒரே லைனில் இருக்கா, அதனால் அது லீனியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அன்சஸ்டைனபிள் டூரிசம் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும். அன்சஸ்டைனபிள் டூரிசம் ஆக்டிவிட்டீஸ், அதில் லிட்டர் பண்ணுறது, அதாவது குப்பைகளை கொட்டுறது, அதுக்கப்புறம் டூரிசமுக்காக ரெசார்ட்டை கட்டுறது, இயற்கையை அழிச்சு ரெசார்ட் கட்டுறது, கிரீன் கவரை லாஸ் பண்ணுறது. கிரீன் கவர் இல்லைனா ஃபாரஸ்ட் கவர் கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 1950s 2018 வரைக்கும் கிட்டத்தட்ட வயநாட்டில் ஒரு 62% ஃபாரஸ்ட் கவர் இழந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ஃபாரஸ்ட் கவரே இல்லாமல் அந்த வயநாட்டில் எப்படி உங்களால் அந்த டாப் சாயிலை இன்னும் நல்லா பிடிச்சிக்க முடியும்? ஆல்ரெடி லேட்ரைட் சாயிலாக தான் இருக்கும், லூஸ் சாயிலாக தான் இருக்கும் டாப் சாயில்ஸு. இதில் ஃபாரஸ்ட் கவர் இல்லை. ஓகேங்களா, ஃபாரஸ்ட் கவர் இல்லாத போது அந்த ரூட் சிஸ்டம் பெனிட்ரேட் ஆகாத போது ஈஸியாக உங்களால் மண் போக முடியும். ஓகேங்களா, அப்போ மண் போகுது அப்படின்னா ஈஸியாக லேண்ட்ஸ்லைடு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஓகேங்களா. அப்போ டீஃபாரஸ்டேஷன் ஒரு இம்பார்ட்டண்டான இதுவாக இருக்குது, ஃபேக்டராக இருக்குது. இது இல்லாமல் டீஃபாரஸ்டேஷன் இல்லாமல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய மோனோகிராப்பிங். அப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் மோனோகிராப்பிங் என்ன பண்ணுறோம், மோனோகிராப்பிங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ட்ரீஸை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு நம்மளோட கமர்ஷியலான அந்த கிராப்ஸ் டீ காஃபி பிளான்டேஷன் இந்த மாதிரி போடுறது. அப்போ வெறும் ஒரே மாதிரியான இது போடும்போது அதோட வேர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும் பொழுது ஈஸியாக வந்து லேண்ட்ஸ்லைடுகள் ஏற்படுது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன். இன்னொரு லாஸ்டான ரீசனையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் குவரிங் ஆக்டிவிட்டீஸ் இதையுமே சொல்லலாம். லாஸ்டான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா, கிளைமேட் சேஞ்ச் தான் இருக்கிறதுல இன்னொரு இட் ஆடட் டு another dimension for it. ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து லேண்ட்ஸ்லைட் நடக்கிறது தான், பட் கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான டைமென்ஷனை கொடுத்தது அப்படிங்கிறாங்க. எப்படி சார் கொடுக்குது அப்படின்னா, இப்போது மான்சூன் இல்லைனா வந்து நம்மளுடைய அந்த சைக்ளோனிக் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பே ஆஃப் பெங்காலில் தான் நடக்கும். அரேபியன் சீயை காட்டிலும் பே ஆஃப் பெங்காலில் அதிகமாக நடக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய வெஸ்டர்ன் சைடு ஆஃப் த இந்தியன் ஓஷன் வந்து எப்பயுமே வந்து ஹீட்டாக இருக்கும். மான்சூன் இல்லைனா வந்து அந்த சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹீட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், இனிஷியல் ஃபேக்டர். ஓகேங்களா, மெயின் ஃபேக்டர் வந்து ஒரு ஹீட் தேவைப்படுது. இப்போ கிளைமேட் சேஞ்சால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் த இந்தியன் ஓஷனும் அதாவது வந்து அரேபியன் சி பகுதிகளிலையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹீட் வந்து அதிகமாகுது. அப்போ அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா the frequency of the cyclone formation in Arabian Sea is getting increased. இதில் தான் நம்ம வந்து குஜராத்லேயும் நம்ம சைக்ளோன்ஸ் வந்து ஹிட் ஆகிறத பார்த்தோம். அப்புறமா வந்து ஆஃப்லேட் கேரளாக்களில், அப்புறம் கன்னியாகுமரியில் கஜா புயல் ஹிட் ஆகிறத பார்த்தோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் சீல ஃபார்ம் ஆன சைக்ளோன்ஸ். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச். அப்போது கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பேட்டர்ன் ஆஃப் த ரெயின்ஃபாலையே மாற்றிடுது. எப்படி மாற்றுது, கேரளா அப்படின்னா எப்பயுமே வந்து ட்ரிஸ்லிங்காக இருக்கும், இயர்லாங் ரெயின் இருக்கும். ஸோ ஓகேங்களா, அப்போது இயர்லான் வந்து டிஸ்லிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னும் போது அதோடைய சாயில்ஸ் வந்து எப்பயுமே வெட்டாக இருக்கும். சாயில்ஸ் வந்து எப்பயுமே வெட்டாக இருக்கும். அப்போ வந்து நிறைய அந்த வாட்டர்ஸை வந்து அதால் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும், கிரவுண்ட் வாட்டரை வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரீக்வெண்ட் ரெயின்ஸ் வருது. ஓகேங்களா, சம்மரில் ஹை சம்மரு ரொம்ப நிறைய வெயில் அடிக்குது. அதுக்கப்புறமா வந்து மழை பெய்யுது அப்படின்னா பெய்ய ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து எப்படி ஆகுதுன்னா இட் இஸ் லைக் எ கிளவுட் பர்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ குறைஞ்ச டைமில் அதிக இன்டென்சிட்டியில் மழை பெய்யுது. அப்போ என்ன ஆகும், உங்களால் வந்து சாயிலை அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. ஆல்ரெடி சம்மரில் வந்து சாயில் வந்து குக் ஆகி பேக் ஆகிருக்கும். ஸோ ட்ரையான சாயிலாக இருக்கும். ஸோ ட்ரையான சாயிலாலையும் வந்து அதிகமான வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ணவும் முடியல. அதே மாதிரி வந்து டக்குன்னு மழை பெய்யுது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லேண்ட்ஸ்லைட்ஸ். ஓகேங்களா, திஸ் ஆல்சோ காசஸ் லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ கிளைமேட் சேஞ்ச் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அப்போ என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என் கூடவே வந்து மனசில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெயின்ஃபால். ஓகே, அண்ட் தென் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆந்த்ரோபாலஜிக் ரீசனில் வந்து with respect to infrastructural activities அதோட வந்து deforestation, அப்புறம் வந்து with respect to monoculture, monocropping, அதுக்கப்புறமா வந்து with respect to climate change. These are the important factors which contributed for the Wayanad landslide. இல்லை இதை நீங்கள் எந்த landslide ஆனாலும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வெறும் குறிப்பாக வந்து மெயின்ஸில் இந்த வாட்டி GS 1லையோ இல்லை GS 3லையோ இந்த லேண்ட்ஸ்லைடை பற்றின ஒரு கொஸ்டின் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ வயநாடுன்னு கேட்குறாங்கன்னா வந்து உங்களால் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களால் எழுத முடியும். இல்லை ஜென்ரலாக லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு கேட்குறாங்கனாலுமே உங்களால் வந்து வேறு, ஆனால் வந்து வெறும் வயநாடு எக்ஸாம்பிளை மட்டும் கொடுக்கக்கூடாது. அப்படி ஜென்ரலான லேண்ட்ஸ்லைட்ஸ்ன்னு கேட்குறாங்கன்னா வந்து நிறைய எக்ஸாம்பிள், அதுக்கும் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நம்ம அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லேண்ட்ஸ்லைடு அப்படின்னா என்ன, காமனாக லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இட் இஸ் அ நேச்சுரல் ஃபினாமினா. லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது இட் இஸ் நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு ஃபினாமினா தான். ஓகேங்களா, ரொம்ப பெரிய போல்டர்ஸோ இல்லைனா வந்து லூஸ் ராக்ஸோ மெட்டீரியல்ஸோ எல்லாமே வந்து கலந்து தான் ஒரு எர்த்தில் இருக்கும். ஓகேங்களா, அப்போது கிராவிட்டி அதிகமாக இருக்குது இல்லைனா வந்து அந்த ஸ்லோப்பிங் வந்து
ஸ்லோப்பிங் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ராக்ஸ் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் லைக் கிராவிட்டி இல்லைனா வந்து வாட்டர் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால ஸ்லைட் ஆகும். அப்போ லேண்ட் வந்து மொத்தமாக வந்து ஸ்லைட் ஆகுது அப்படின்னா அதுதான் லேண்ட்ஸ்லைட். ஓகேங்களா? இது நிறைய டைப்ஸில் இருக்குங்க. என்னென்னா ஒன்று ராக்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சிருக்க மாதிரி டாப்பில் ஆகுது, ஒன்றும் கீழே ஒன்றா டாப்பில் ஆகுது அப்படின்னாலோ, இல்லைனா வந்து மேலேருந்து கீழே வந்து லூஸ் ராக்ஸ் இருக்குது வெதரிங்னால ஃபால் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து அந்த மட்டுனால வந்து என்ன ஆகும்னா ஸ்லைட் ஆகும் சில நேரம், இல்லைனா ஸ்ப்ரெட் ஆகும் த்ரூ ஃப்ளோ. ஓகேங்களா? இதெல்லாம் சாலியாரில் இப்படி தான் ஆகுது. ஓகேங்களா? ஃப்ளட்டு இல்லைனா க்ளவுட் பர்ஸ்டில் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஃப்ளோ, இதுவும் ஃப்ளோ தான், மட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரெண்டும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட் லேண்ட்ஸ்லைடு, வெட் லேண்ட்ஸ்லைடு. இதெல்லாம் வந்து ட்ரை லேண்ட்ஸ்லைடு. ஓகேங்களா? ட்ரை லேண்ட்ஸ்லைடு. ஓகே, நெக்ஸ்ட் வல்னரபிலிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டும் போது வல்னரபிலிட்டி ஆஃப் இந்தியா இருக்கிறதுலேயே டாப் 4 கண்ட்ரீஸில் லேண்ட்ஸ்லைடில் பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவும் வல்னரபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 100 கிலோமீட்டர் ஸ்கொயரில் ஒருத்தர் இறக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதாவும் வந்து இந்தியாவில் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜில் 13% வந்து லேண்ட்ஸ்லைடுக்கு ஆபத்தான பகுதிகளாக வந்து இல்லைனா வந்து சஸ்பெக்ட் பண்ணுற பகுதிகளாக வந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் 4% வந்து ஹெவி சசப்டபிலிட்டியில் இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் கிட்டத்தட்ட ஹெவி சசப்டபிலிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அதுவே வந்து 14% இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் கேரளா வந்து ஹைலி வல்னரபிள் எக்கோசிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு லேண்ட்ஸ்லைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் தான் காமன் காசஸ் ஃபார் த லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் இந்தியா. ஓகேங்களா? காமன் காசஸ் இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ வயநாடு பத்தி கேட்குறாங்க மெயின்ஸ்ல அப்படின்னா வயநாடு பத்தின ஃபேக்டர்ஸை நீங்க எழுதலாம். அப்படி இல்லையா காமனா லேண்ட்ஸ்லைட் பத்தி கேட்குறாங்களா, நிறைய லேண்ட்ஸ்லைட்ஸோட எக்ஸாம்பிள்ஸோட ஒவ்வொரு காசஸுக்கு ஒரு லேண்ட்ஸ்லைட் எக்ஸாம்பிளோட நீங்க எழுதணும். ஓகேங்களா? அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் காசஸ் அப்படின்னும் போது பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால்னால வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரல் காசஸ் லேண்ட்ஸ்லைடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் பஸ்ட் உத்தரகாண்ட்லலாம் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆச்சு. 2015-16 வந்து அந்த உத்தரகாண்டில் கிளவுட் பஸ்ட் ஆச்சு. ஸோ அதனால் வந்து ஹெவி ரெயின்ஃபால்னால வந்து லேண்ட்ஸ்லைட் நடக்கும். அதே மாதிரி வந்து எர்த்குவேக்ஸ்னால நடக்கும். எர்த்குவேக்ஸ்னாலையும் வந்து நமக்கு வந்து லேண்ட்ஸ்லைட் நடக்கும். இது எங்கே நிறைய நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவில் தான். ஹிமாலயன் ரீஜன் ஏன் நடக்குது நிறைய எர்த்குவேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் ஆர் ஸ்டில் க்ரோயிங். அது இன்னும் வந்து அந்த ஐசோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐசோஸ்டாசி. ஓகேங்களா? அதாவது வந்து அந்த சமநிலையை இன்னும் அடையவே இல்லை. ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் க்ரோயிங் ஆஃப் ஹிமாலயாஸ் இன்னும் க்ரோ ஆகிட்டே இருக்கிறதுனால த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் காசஸ் த எர்த் டு ஷேக். ஓகேங்களா? அப்படி ஷேக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி த லேண்ட்ஸ்லைட் இஸ் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? இன் தட் நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நேச்சர் ஆஃப் ரிவர்ஸ் வந்து கோர்ஸ் வந்து மாறும் பொழுதோ இல்லைனா வந்து யூத்ஃபுல் ஸ்டேஜில் இருக்கும்போது ரொம்ப வெகரஸாக இருக்கும். ரிவர்ஸ் வந்து 3 ஸ்டேஜாக இருக்கும், யூத்ஃபுல் ஸ்டேஜ், மெச்சூர் ஸ்டேஜ், ஓல்டு ஸ்டேஜ். ஓகேங்களா? அந்த மாதிரி யூத்ஃபுல் ஸ்டேஜில் வந்து ரிவர்ஸ் இருக்கும் போதுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் காஸ் லேண்ட்ஸ்லைட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆந்த்ரோபோஜெனிக் ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த ரீசன்ஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்திருக்கோம். ஓகேங்களா? ஹெவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், கொங்கன் ரயில்வேஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸாக இருக்கலாம், இது நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மைனிங் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் கூட மைனிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, அங்கேயுமே ஒரு லேண்ட்ஸ்லைடு இல்லைனா வந்து ஒரு இது நடந்ததா இப்போ வந்து நியூஸில் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? கர்நாடகாலையும். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி இன்க்ரீஸ்ட் டீஃபாரஸ்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போதும் அன்சஸ்டைனபிள் டூரிசமாக இருக்கும் போதும் இல்லைனா வந்து கிளைமேட் சேஞ்ச்னாலேயோ எல்லாமே தீஸ் ஆர் த காசஸ் ஃபார் த லேண்ட்ஸ்லைட்ஸ் டு ஹேப்பன். ஓகேங்களா? இதோட நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜோசிமத் கிரைசிஸையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இப்போ ஆஃப் லேட் வந்து இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து அதிகமாக நடக்கிறதுனால GS3ல மஸ்ட் டாபிக் டு ஸ்டடி, GS3லையோ இல்லை GS1லையோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இம்பாக்ட்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைடு என்ன இருக்கும். தீஸ் அண்ட் ஆல் சம் காமன் பாயிண்ட்ஸ் ஒன்லி. இதெல்லாம் உங்களால் வந்து நீங்கள் யோசிச்சாலே ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்கவே கூடாது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஓகேங்களா? ஸோ என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வித் ரெஸ்பெக்ட் டு லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி லாஸ் ஆஃப் லைஃப் இப்போவே வந்து கிட்டத்தட்ட வந்து 250 பேர்கிட்ட இறந்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாஸ் ஆஃப் லைஃப் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ் ஆஃப் லைஃப், ப்ராப்பர்ட்டி, அப்புறமா வந்து மெட்டீரியல், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டீஸ், இது இல்லாமல் ஒரு சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் போயிட்டு இந்த வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குல்ல, ஃப்ளோ ஆஃப் த வாட்டரே நிறுத்திடுமா. அதுக்கு பேர் வந்து டெம்பரரி லேண்ட்ஸ்லைட் டேம்ஸ்னே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது மக்களுக்கு குடி தண்ணீர் இருக்கிறது கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் ஒரு ப்ராப்ளம், இதுக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் இல்லைனா லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் மிட்டிகேஷன். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் மிட்டிகேஷன், கிளைமேட் ரெஃப்யூஜிஸாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு புது டேர்ம் சொல்கிறாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் இதை நோட் பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த டேர்மை நோட் பண்ணிக்கோங்க. கிளைமேட் ட்ராமா. கிளைமேட் ட்ராமா வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்ன சார் கிளைமேட் ட்ராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இறந்தவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துட்டாங்க, அவங்கள விட்டுருங்க. பட் உயிரோட இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ஜென்ரேஷனாக இந்த இடத்துல இருக்கிறவங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பயம், கான்ஸ்டன்டான பயம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே இருக்கலாமா இல்லை நம்மளும் காலி பண்ணிட்டு போயிடலாமா. அப்போ இங்கேயே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படா இன்னொரு இன்சிடெண்ட் வந்துருமோங்கிற அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைனா இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்த விட்டு போகிறோமே, சொந்த இடத்த விட்டு நம்ம போகிறோமே அப்படிங்கிற அந்த ட்ராமாவில் லைஃப் அண்ட் லைவ்லிவுட் இங்கே தான் அவங்களோட லைவ்லிவுட்டையும் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம போகணுமே அப்படிங்கிற அந்த ட்ராமாவில் இருப்பாங்க. அப்போது கான்ஸ்டன்ட் ட்ராமா பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச், பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் இன்சிடென்ட்ஸ் இவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட் ஆஃப் திஸ் லேண்ட்ஸ்லைட்ஸ். இல்லைனா எனி டிசாஸ்டர்ஸ் நீங்கள் சொல்லலாம் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் லிங்க்டு அப்படின்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து 2014ல் சசப்டபிலிட்டி மேப்பிங். ஓகேங்களா? லேண்ட்ஸ்லைட் சசப்டபிலிட்டி மேப்பிங் வந்து பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்க. ஓகேங்களா? 0.42 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்டை வந்து எதெல்லாம் வந்து சசப்டபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத மேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கைட்லைன்ஸ் வெளியிடுறாங்க. ஓகே, எப்படியெல்லாம் லேண்ட்ஸ்லைட் நடக்கும் பொழுது இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும். ஓகேங்களா? இந்த எஸ்கேப் ரூட் என்ன, அதுக்கப்புறமா வந்து வார்னிங் சிஸ்டம், ஏர்லி வார்னிங் சிஸ்டம் எப்படியெல்லாம் வந்து பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அந்த சசப்டபிலிட்டி மேப்பிங் வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டீலினேட்டிங் ஏரியாஸாக இருக்கட்டும், சக்ஸஸ்ஃபுல் மிட்டிகேஷன் டெக்னாலஜிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ட்ரைனிங், கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தே ஆர் டூயிங். ஓகே, நெக்ஸ்ட் சேலஞ்சஸ் என்ன, இதில் இம்பார்ட்டண்ட்டான சேலஞ்சஸ் லேண்ட்ஸ்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் காட்ஸை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கஸ்தூரி ரங்கன் அண்ட் மாதவ் கிட்கல் கமிட்டி ரிப்போர்ட்ஸ். ஓகே, கஸ்தூரி ரங்கன் மாதவ் கிட்கல் ஃபர்ஸ்ட் 2011ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவ் கத்கில் அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில் ஒரு வெஸ்டர்ன் காட்ஸுக்கு வந்து எக்கோசென்சிட்டிவ் ஜோனாக அறிவிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஒன்று போடுறாங்க. எக்கோசென்சிட்டிவ் ஜோன்னா என்னங்கிறத நான் பின்னாடி வரேன். ஓகேங்களா? அடுத்த நியூஸ் அதுதான். ஓகே, ஸோ அதையும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம், எக்கோசென்சிட்டிவ் ஜோன்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸை எந்தெந்த பகுதிகளை எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக அறிவிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு கமிட்டி போடுறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து மாதவ் கிட்கல் கமிட்டி. அந்த மாதவ் கிட்கல் கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கன்சல்டிங் மெனி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கண்காணித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க. வெளியிடும்போது என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 1,50,000 ஹெக்டேர்ஸ் ஸ்கொயர் ஹெக்டேர்ஸ் இருக்கக்கூடிய அந்த என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகளையும் எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக அறிவிக்கணும் அப்படிங்கிறத அவங்க ரெக்கமெண்டேஷனாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜோன் 1, 2, 3 அப்படின்னு வந்து பிரித்து
அந்த என்டையர் வெஸ்டர்ன் காட் ஜோனையுமே வந்து எக்கோசென்சிட்டிவ் ஜோனாக அறிவிங்கன்றாங்க. இதில் நிறைய பிளாக்லாஷ் வருது. ஏன் பிளாக்லாஷ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் டிபேட் பிட்வீன் த கன்சர்வேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் வெர்சஸ் த டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேங்களா, எக்கோசென்சிட்டிவ் ஜோனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டிபேட் பிட்வீன் கன்சர்வேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் வெர்சஸ் த டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ். அப்போது கன்சர்வேஷன் ஆஸ்பெக்ட் அப்படின்னும் போது we have to protect the pristine ecosystem which is fragile. அதே நேரத்தில் we should also have to have the developmental, we have to have the carry the developmental norms, developmental aspirations of the people. ஓகேங்களா, டெவலப்மெண்டல் அதாவது வந்து லைவ்லிவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் நீட்ஸ் ஆஃப் த பீப்புளையுமே வந்து நம்ம கேரி ஓவர் பண்ணணும். ஸோ எக்கோசென்சிட்டிவ் ஜோனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த கிளாஸ் பிட்வீன் த கன்சர்வேஷனல் ஆஸ்பெக்ட் அண்ட் டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட் எப்பயுமே. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் லைவ்லிவுட் பாதிக்கும், அவங்க வந்து டிஸ்பிளேஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்கப்புறமா வந்து நம்மளால் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஈடுபட முடியாது, எல்லா என்டையர் ஜோனையும் எக்கோசென்சிட்டிவ் ஜோனாக அறிவிச்சிட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால் மாதவ் கட்கில் கமிட்டியோடைய ரிப்போர்ட்டை அவங்க எடுத்துக்கல. ஓகேங்களா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எடுத்துக்கல, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் எடுத்துக்கல. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி ரங்கன் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை வந்து 2016 அறிவிக்கிறாங்க. ஸோ அந்த கமிட்டி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி கிட்டத்தட்ட 37% வந்து அந்த எக்கோசென்சிட்டிவ் ஜோனை என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸோடைய பகுதிகளில் 37% வந்து நம்ம எக்கோசென்சிட்டிவ் ஜோனாக அறிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டையுமே வந்து இன்னும் ரெக்கமெண்டேஷன்லேயே இருக்கே தவிர அந்த ரெக்கமெண்டேஷன்ஸையும் ஏற்றுக்கல. ஓகேங்களா, ஸோ எதையுமே ஏற்றுக்காம டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் அண்ட் ஃப்ரெஜைல் எக்கோசிஸ்டமில். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது விளைவுகள் என்ன இருக்கும், இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஆல் இஸ் குட் when nothing is happened. ஓகேங்களா, when something is happened, everything falls apart. ஓகேங்களா, with respect to disaster, this is the key quote. ஓகேங்களா, so early on the non implementation of Gadgil and Kasturi Rangan committee அப்படிங்கிறது one of the important challenge. next importantaன challenge என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே நம்ம we lack a mitigation management plan. ஓகே, மிட்டிகேஷன் மேனேஜ்மெண்ட் பிளானாக இருக்கட்டும், ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸை வந்து இன்னும் நம்ம எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணாத ஒரு காரணம், கெப்பாசிட்டி பில்டிங் நம்மக்கிட்ட இல்லை. அதாவது வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு வரப்போகுதுன்னா என்ன பண்ணணும், எங்கே போகணும், எங்கே இடத்துல தஞ்சம் புகரணும், எல்லாருக்குமே வந்து அந்த செய்தி போய் சேர்றதுக்கு நம்ம என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டீஸ் ஈடுபடுறோம், இது மாதிரி எதுவுமே நம்மளுக்கு இல்லை. இது அனதர் இம்பார்ட்டண்டான சேலஞ்சஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்போ வே ஃபார்வர்டு என்னென்னலாம் கேப்ஸ் இருக்கோ இதெல்லாம் அடைச்சிங்க அப்படின்னா வே ஃபார்வர்டு. அப்போது மேப்ஸ், வல்னரபிலிட்டி மேப்பு, சசப்டபிலிட்டி மேப்லேருந்து அதுக்கப்புறமா வந்து வி ஹாவ் டு ஹாவ் த ஏர்லி வார்னிங் சிஸ்டம், கெப்பாசிட்டி பில்டிங் டு த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணோம். முடிஞ்சால் எக்கோசென்சிட்டிவ் ஜோனாக அறிவிக்கணும், நிறைய பேருக்கு அனதர் மாற்று லைவ்லிவுட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும், டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸை வந்து கம்மி பண்ணுறது, இது எல்லாமே தான் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, நம்ம கையில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் தான். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் another Wayanad like disaster, we have to proactively do something. ரியாக்டிவாக வந்து இருக்கிறத விட ப்ரோஆக்டிவாக வந்து நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். the rulers or the ruling class, politicians should rise above the vote bank politics. ஓகேங்களா, because these are the lives which is under the stakes. so vote bank politics அதுக்கப்புறமா வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்காக வந்து இல்லாமல் some important decisions has to be made to save the life of the individuals. okay, so ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நான் சொல்கிறேங்க, அதே மாதிரியே சொல்கிறேன் சார். ஒரு டைம்
period allot பண்ணி கொடுங்க சார், that is August September NCRT ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். Okay, through this we gain knowledge about newspaper analysis sir. Good, thank you. Next September December standard books completion, Jan answer reading practice likewise நீங்க கொடுங்க sir, we will follow it. low sound இருக்கா? what is proactive னு கேட்டிருக்கீங்க, just transition னா என்னன்னு கேட்டிருக்கீங்க. just transition அப்படிங்கிறதுக்கான இது வந்து இந்த நாளைக்கு வருது. ஓகேங்களா, ஜஸ்ட் டிரான்சிஷன்னா என்னன்றதை ஜஸ்ட் வந்து ஒரு 4 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏஐசிஎஸ்சிசியில் இன்னொரு லைவ் கிளாஸ் வந்து நானே நாளைக்கு வந்து பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த டைமில் பண்ணுவேன், 10 to 12 வந்து நான் பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீகோடிங் த மெயின் சிலபஸை எப்படி பார்க்குறது, எப்படி பார்க்கணும், எப்படி பகிர்ந்து அளிக்கணும், அப்படிங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்படிங்கிறத என்னுடைய 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, மெயின் சிலபஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் நம்மளுடைய அனதர் இம்பார்ட்டன்ட் சக்ஸஸே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா அடுத்த செஷன் இதை முடிச்சுட்டு ஒரு 12:30க்கு நம்ம வந்து டிஎன்டி மிச்ச 3 நாளுடைய டிஎன்டியை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, அதில் நான் உங்களுக்கு ஜஸ்ட் டிரான்சிஷன்னா என்னன்னு சொல்கிறேன். ஏன்னா அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, ரஞ்சித் சிங் வெர்சஸ் அந்த யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸ்லேயே வந்து ஜஸ்ட் டிரான்சிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ இன்னொரு விஷயம் கேட்டிருக்கீங்க, ப்ரோஆக்டிவ்னா என்ன அப்படின்ட்டு. ப்ரோஆக்டிவ்னா என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் ப்ரோஆக்டிவ். எதையாவது ஒன்றுத்தை வர்றதுக்கு முன்னாடியே we have to do something. ஓகே, அதுதான் ப்ரோஆக்டிவ். அதே மாதிரி இது கேட்டிருக்கீங்க, ஷெட்யூல் கேட்டிருக்கீங்க. ஷெட்யூல் வந்து நீங்களே சொல்லிட்டீங்க சார், இதுலேருந்து இது வரைக்கும் நான் பண்ண போகிறேன், இதுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் இதில் என்ன ஷெட்யூல் நம்ம கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஏதாவது ஒரு ஷெட்யூல் என்னால் போட முடியுது அப்படின்னா ஐ வில் டூ இட். ஓகே, பட் சுருக்கி எல்லாத்தையுமே வந்து நான் கொடுக்கணுமேனு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் ஓன் ஷெட்யூல் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ப்ரியாரிட்டி இருக்கும். என்னால் வந்து இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிங்க, இதிலேருந்து இந்த சப்ஜெக்ட் படிங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ மை பெஸ்ட் அட்வைஸ் இஸ் ஒரு நாளில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத 1 day ஷெட்யூல் மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த ஒரு சப்ஜெக்ட் இந்த டைமில் இப்படி படிங்க, இந்த சிசாட் படிங்க, இதுக்கு மெயின்ஸ் படிங்க, ஆப்ஷனல் படிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல் ஒன்று போட்டு தரேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு உங்களுடைய டைம் டேபிளை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, திஸ் கேன் பி அனதர் இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்ரோச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இது ஓகே அப்படின்னா ஓகே சார் எனக்கு பண்ணுங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ரீஇஷ்யூஸ் நோட்டிஃபிகேஷன் ஆன் எக்கோசென்சிட்டிவ் ஏரியாஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகே, ஸோ ரீஇஷ்யூஸ் சென்டர் வந்து ரீஇஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி ஈகோசென்சிட்டிவ் ஏரியாஸுக்கு வந்து சென்டர்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈகோசென்சிட்டிவ் ஜோன்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இதில் தான் நான் சொன்ன அந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டி, கஸ்தூரி ரங்கன், அதுக்கப்புறம் மாதவ் கெத்கல் கமிட்டி, இந்த கதெல்லாம் வரும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுக்கலாம். பட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to see what is meant by ecosensitive zone. Ecosensitive zone. ஓகேங்களா, ஸோ இப்போ நிறைய ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அப்படின்னு இந்தியா முழுக்க அதுக்கப்புறம் உலகம் முழுக்க இருக்கு. ஓகேங்களா, மரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ், அதுக்கப்புறமா வந்து லேண்டில் ப்ரொடெக்டட் ஏரியாஸ்ன்ட்டு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி கான்செப்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சூட்டு கான்செப்ட்ஸில் பார்த்தீங்க. இன்சூட்னா வந்து அந்த இடத்துலையே, அதாவது வைல்டு ஸ்பீசிஸ் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லையே நம்ம அதை பாதுகாக்கிறது தான் வந்து இன்சூட்டு. ஓகே, ப்ரொடெக்ஷன். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா we are protecting it. So these ecosystems are so pristine, so fragile, which we have to protect it. நம்ம அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ we consider these ecosystems as core areas. These are the core areas.
ஓகேங்களா. அப்போ இந்த கோர் ஏரியாவை சுற்றி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to have a fence, okay, around a particular kilometer around these protected areas, national parks or wildlife sanctuaries. We are declaring some amount of areas as eco-sensitive zones. These areas are called as eco-sensitive zones. So eco-sensitive zones are established around the core area, not within the core area. இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். அரவுண்டு, within. within அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா then the statement is wrong. eco-sensitive zones are created within the protected areas அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தப்பான ஸ்டேட்மெண்ட் அது. So eco-sensitive zones are created around the protected areas. Okay, this will act as a fence, first line of defense, first line of defense. Okay, first line of defense இது. இப்போ ஏதாவது ஒரு இதுனா this will act as a shock absorber, shock absorber, shock absorber யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்னு கொடுக்குறாங்க. இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோனை அறிவிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, இவங்க தான் அறிவிக்கிறாங்க. அண்டர் விச் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இந்த ஆக்டின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸை அறிவிக்கிறாங்க. ஈகோ சென்சிட்டிவ் ஜோனுங்கிற வார்த்தை இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இருக்கா அப்படின்னா இட் இஸ் நோவேர் மென்ஷன் இன் திஸ் ஆக்ட். இது எல்லாத்தையும் எழுதிக்கணும். ஓகேங்களா. இதெல்லாம் பிலிமினரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈகோ சென்சிட்டிவ் ஜோன், ஈகோ என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டின் அடிப்படையில் தான் ஈகோ சென்சிட்டிவ் ஜோனை அறிவிக்கிறாங்க. எந்த மினிஸ்ட்ரி அறிவிக்குது? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அறிவிக்குது. ஈகோ சென்சிட்டிவ் ஜோனுங்கிற வார்த்தை என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இருக்கா? கிடையாது. ஓகேங்களா. அப்போ எதன் அடிப்படையில் அவங்க பண்ணுறாங்க? there are some provisions with respect to this environment protection act. என்ன அப்படின்னா செக்ஷன் 3ல சப்கிளாஸ் 2ல 5th பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they would have provided that central government can take measures to protect the environment அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் செக்ஷன் 5ல வந்து ஒரு இது இருக்கும். அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ரெஸ்ட்ரிக்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் எக்ஸாக்ட் லைன் கிடையாது, பட் த ஸ்பிரிட் ஆஃப் த லைனை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. இந்த செக்ஷன்ஸின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் என்டைட்டில் டு அனௌன்ஸ் த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அண்டர் த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். So according to the notification, draft notification 2006ல வந்து வெளியிடுறாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் கேன் பி அப் டு 10 kilometers from the protected areas. Can be up to 10 kilometers. ஓகேங்களா. எல்லா வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மேண்டட்ரி ஆக்கணுன்ற மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. பட் இட் இஸ் மேக்கிங் அ பிளாக் கிளாஷ். ஏன்னா வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸாக அறிவிச்சிடுறீங்க அப்படின்னா there will be some activities which will be what to say, the activities will be the activities are first restricted அப்புறமா வந்து regulated and permitted activities ன்னு 3 வகையா வந்து அந்த ஆக்டிவிட்டீஸை பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ ஈகோ சென்சிட்டிவ் ஜோனுக்குள்ளே நீங்கள் பண்ணவே கூடாது சில ஆக்டிவிட்டீஸை. அது என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மில், அதுக்கப்புறமா வந்து மில்லெல்லாம் வந்து கட்டக்கூடாது, இண்டஸ்ட்ரீஸ் கட்டக்கூடாது, விச் இஸ் மேக்கிங் ஏர், நாய்ஸ், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணக்கூடாது. மேஜர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. மைனிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஏர் பலூன் வந்து நேஷனல் பார்க்ஸ்க்கு மேலே வந்து விடக்கூடாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய என்விரான்மெண்ட்டுக்கு துன்பம் தரக்கூடிய சில விஷயங்களை, ஃப்ரெஜைல் எக்கோசிஸ்டமை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களால் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதே மாதிரி ரெகுலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னும் பொழுது என்னென்ன மாதிரியான ரெகுலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்னா கமர்ஷியல் பர்பஸுக்கு வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து உங்களால்
அந்த இது ஹோட்டல்ஸு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து டூரிசம்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ரெகுலேட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரெகுலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்னு சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பெர்மிட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னும் பொழுது சஸ்டைனபிளான அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பெர்மிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் ஃபார்மிங் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மால் ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பண்ணலாம். ஸோ எக்கோசிஸ்டமுக்கு பாதிக்காத அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், லைவ்லிஹுட் ஆக்டிவிட்டீஸு. பட் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களால் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோசென்சிட்டிவ் ஜோனுடைய அந்த ஏரியாஸ் which can be permitted, regulated and restricted activities. ஓகே, இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா there is a huge backlash when there is any announcement about the ecosensitive zones. Okay, so ecosensitive zones பற்றி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? டுமாரோ DND இருக்குங்க. ஓகேங்களா, டுமாரோவும் DND இருக்கு. பட் அந்த 10 to 12 அந்த செஷன் டவுட் கிளியரன்ஸ் அந்த ஹவு டு வாட் டு சே அது என்னது டீகோட், ஹவு டு டீகோட் த மெயின் சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தென் வி வில் மூவ் ஆன் டு த DND செஷன். ஓகேங்களா, DND செஷனை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் புஷ் இட். ஓகேங்களா, ஸோ டோன்ட் வரி, நான் அதை பண்ணுறேன். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு பே அட்டென்ஷன் பிகாஸ் nothing comes from the free of cost. You have to pay for it. For DND you have to pay your attention. That's all. Okay, அதுதான் உங்கள் சைட்லேருந்து நான் எதிர்பார்க்குறது. ஓகே, சார் நார்மலி ஒரு 6th NCRT புக் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி இந்த 3 புக்ஸை கம்ப்ளீட் பண்ணவே 13 days ஆகுது சார். அப்படின்னா உங்களுக்கு அந்த அடிப்படை இன்னும் வந்து புரியலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம அதுக்கு தான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நம்ம DND ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒன்று போடுறோம். AICயில் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போட்டிருக்கோம். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அந்த சாப்டர்ஸை போயிட்டு நீங்கள் NCRTயில் படித்தாலே உங்களுக்கு நிறைய கவர் ஆகுங்க. ஓகேங்களா, ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். நான் சொல்கிறேன் ஏன்ஷியன்ட் இந்தியாவை, இப்போ நான் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன். ஓகேங்களா, ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாத்தையுமே நான் எடுக்க போகிறேன் நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸில். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃபுல் பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே இட் வில் ஹார்ட்லி ஹாவ் 10 hours ஆஃப் டைம். ஸோ 10 hours உங்களால் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவே முடிச்சிட முடியும். உங்களுக்கு சாதாரணமாக 6th NCRT முடிக்கிறதுக்கே வந்து 13 நாள் ஆகுதுங்கிறீங்க. ஓகேங்களா, ஒன்று லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து லேக் ஆஃப் மோட்டிவேஷனாக இருக்கலாம். ஓகேங்களா, இல்லைனா உங்களுக்கு கான்செப்ட் புரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா, இல்லைனா வந்து அந்த இடத்துல உங்களால் வந்து உட்கார முடிஞ்சு படிக்க முடியாமல் இருக்கலாம், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். அப்போது ஸ்டே மோட்டிவேட்டட், ஸ்டே டிசிப்ளின்ட். ஓகேங்களா, உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் நீங்கள் உங்களை மேலே எலிவேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ பி டிசிப்ளின்ட். ஓகேங்களா, ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸை பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, சார் கரண்ட் அஃபேர்ஸுக்கு இந்து மட்டும் என்னஃபானா போதும். ஓகேங்களா, அதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் மேகசின், அதுவும் வந்து கம்பைலேஷன், இயர்லி கம்பைலேஷன் ஏதாவது அடுத்த வருஷம் வந்து ஃபிலிம்ஸ் அப்போ வந்து யாராவது நடத்திட்டு இருப்பாங்க, அந்த வீடியோஸை பாருங்கள், போதுமானது. ஓகே, ஷெட்யூல் நான் கொடுக்குறேங்க, அடுத்த இதில் கொடுக்குறேன், அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூங்க. ஐ ஹவ் ரிட்டன் ஃபிலிம்ஸ் 2024. ஹவு ஷுட் ஐ செக் மை இண்டிவிஜுவல் ஸ்கோர்? 2024 நீங்கள் ஃபிலிம்ஸ் எழுதியிருக்கீங்கன்னா 2025 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்கோர் வந்து உங்களுக்கு தெரியும். யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐடியை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். ஓகேங்களா, அதை கரெக்டாக வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் வரைக்கும், அப்போ தான் உங்களால் செக் பண்ண முடியும். NCRT புக்ஸ் ஒன்லி பை, கேன் ஐ ஸ்கிப் NCRT சயின்ஸ் NCRT புக்ஸ் ஒன்லி பை த ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் டியூ டு இன்சஃபிஷியன்ட் டைம்? சார் நோ, you can't shift any NCRT. எந்த NCRTயும் ஷிஃப்ட்லாம் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, you have to study, selectively study the topics. ஓகேங்களா, சயின்ஸுக்குமே வந்து
மாதவி மேம் வந்து எடுக்க தான் போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி நடத்துகிறாங்க, என்னென்ன கான்செப்ட்ஸ் நடத்துகிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் தென் கோ அண்ட் ஸ்டடி த என்சிஆர்டி, தென் கோ அண்ட் ஸ்டடி த விஷனோ இல்லை ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினை நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, படிங்க, நோ ப்ராப்ளம். பட் டோன்ட் ஸ்கிப் எனிதிங். ஓகேங்களா? ஏன் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போது நீங்கள் படிக்கிறீங்க. ஓகேங்களா? என்சிஆர்டி அப்படிங்கிறது இட் இஸ் ரெட் பை எவ்ரிபடி இன் இந்தியா. எல்லா சீரியஸ் ஆஸ்பிரன்ஸுமே வந்து படிச்சிருப்பான். அப்போ எல்லாருமே படித்ததை நீங்கள் ஒன்று ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னும் போது யூ ஆர் அட் த டிஸ்அட்வான்டேஜ்டு பொசிஷன். அதனால தான் என்சிஆர்டி படிங்கன்னு நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? ஏன்னா என்சிஆர்டிலேருந்து கேள்வி வருங்கிறது செகண்ட் பட்சம் தான். பட் எல்லாருமே அந்த என்சிஆர்டியை படிக்கிறான். ஓகேங்களா? அப்போது நீங்களும் படித்தா மட்டும்தான் யூ வில் ஹாவ் த சேம் பிளாட்ஃபார்ம் வித் எவ்ரிபடி ஹூ இஸ் ஸ்டடிங், ஆர் எல்ஸ் யூ வில் பி அண்டர் த டிஸ்அட்வான்டேஜஸ்ட் பொசிஷன். அதுக்கப்புறம் யூ கேன் கோ பில்டப். ஓகேங்களா? பில்டிங் அப் வித் ஸ்டாண்டர்ட் புக்ஸோ ஏதோ ஒன்றத்தை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸை ஏற்றிக்கலாமே தவிர்த்து என்சிஆர்டி இஸ் யுவர் ரூட் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரூட் கிடைக்காதுங்க. ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி டோன்ட் ஸ்கிப். ஓகே, இன்னுமாங்க சவுண்டு லோவாக இருக்கு. ட்ரைப்ஸ் ஆர் கம்யூனிட்டி இருக்கா? ட்ரைப்ஸோ கம்யூனிட்டியோ இருக்கலாம், அதிலலாம் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஓகேங்களா? நேஷ்னல் பார்க்ஸில் மட்டும்தான், இன்னும் சொல்ல போனால் வந்து வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸில் தான் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நேஷ்னல் பார்க்கில் தான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸில் கூட தே ஆர் அலவுட் டு ஹாவ் தேர் வாட் டு சே கலெக்ஷன் ஆஃப் லீவ்ஸ், டென்டு லீவ்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கோர் ஏரியாலேயே அவங்க வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் எக்ஸாம்பிள் இன் டெசர்ட் நேஷ்னல் பார்க் விச் இஸ் இன் ராஜஸ்தான், அதுலேயே வந்து சில ட்ரைப்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களால எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. எக்கோசென்சிட்டிவ் ஜோனுங்கிற கான்செப்டை எதுக்காக கொண்டு வராங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த ப்ராப்ளம் ஆஃப் அர்பனைசேஷன், டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் விச் இஸ் என்டேஞ்சரிங் த ஃப்ரிஜைல் எக்கோசிஸ்டம். ட்ரைப்ஸ் வந்து காலங்காலமாக செஞ்சுரியாக வந்து அந்த எக்கோசிஸ்டமோடைய பொருந்தி வாழ பழகிட்டாங்க. ஸோ அவங்களால எந்த ஒரு பாதிப்போ இல்லை அவங்கள வெளியேற்றதோ எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. பட் இது எல்லாமே பிரச்சனை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த ஓவர் கமர்ஷியலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே சார், நான் ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வேணாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பி ஸ்மார்ட் எனஃப் டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு, எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அந்த நோட்ஸில் இல்லாத ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. ஓகேங்களா? நம்ம தான் வந்து இதோட சேர்த்து கொடுத்துட்றோமே. ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டீரியலை கொடுக்கும்போது மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. அதாவது வந்து ஃபோட்டோ காப்பி வச்சுக்கிட்டு அதில் எது இல்லையோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வென் யூ ஆர் இன் அ பொசிஷன், கைண்ட்லி பி இன்னோவேட்டிவ். ஓகேங்களா? எல்லாரும் பண்ணுற மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணணும்னு உங்களால் நினைக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் கோயிங் ஒர்க் போகிறவர் அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. கம்யூனிட்டி ஃபாரஸ்ட், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்சிஆர்டியில் கவர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் கோர்ஸில் கவர் பண்ணுவாங்க. அப்படி அதுவும் புரியல அப்படின்னா வந்து யூ கேன் ஆஸ்க். ஓகே, அது முதல்ல பாருங்கள். முதல்ல வந்து என்விரான்மெண்ட் இது முடியட்டும், தென் வி கேன் டிஸ்கஸ். ஓகே, ஏன்னா இப்போ அடுத்தடுத்து நம்ம போக வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜி ஆஃப் எக்ஸ்ட்ராவகன்ஸ். ஸோ இந்த சைக்காலஜி ஆஃப் எக்ஸ்ட்ராவகன்ஸ் அப்படின்னும் போது இப்போ ரீசண்டாக வந்து ஒரு பெரிய
பில்லியனர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணார். ஓகேங்களா, கிட்டத்தட்ட $600 மில்லியன் ஸ்பெண்ட். அப்போ இந்திய ரூபாய் மதிப்பு படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 கோடி, 5000 crores he spent for the wedding. ஓகேங்களா, இந்த வெட்டிங் வந்து நிறைய கிரிட்டிசிசத்தையும் அவங்க பணம் அவங்க பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கான சப்போர்ட்டையும் இன்னும் அடுத்தபடி மேலே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இது இந்தியாவுடைய கல்ச்சரை வந்து மற்ற இடத்துக்கெல்லாம் வந்து பரப்பியிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங் த சாஃப்ட் பவர் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவங்களுக்கான ஆதரவையும் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துல இருந்தும் பரவி இருக்கு. ஓகேங்களா, திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி. ஏன்னா எதிர்ப்பும் இருக்கும், ஆதரவும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, பொதுவெளின்னு வந்துட்டதுக்கப்புறம் எல்லாரும் எல்லாத்தையும் பேச தான் செய்வாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ராவகன்ஸ், இந்த ஆட்டிடியூட் எதனால வருது? ஓகேங்களா, ஏன்னா கிட்டத்தட்ட நித்தி ஆயோக் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 130 மில்லியன் பீப்புளை நாங்கள் பாவர்ட்டிலேருந்து வெளில எடுத்துட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது, WHO உடைய இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO உடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56.5% ஆஃப் இந்தியன்ஸுக்கு ஒரு ஹெல்த்தி டயட்டை வந்து அஃபோர்ட் பண்ணுறதுக்கு அவங்களால முடியல. 56.5% ஆஃப் இந்தியன்ஸ். ஓகேங்களா, ஒரு ஹெல்த்தி டயட்டை வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்றாங்க. ஓகேங்களா, ஆனால் அது ஹெல்த்தி டயட் கிடையாது, நியூட்ரிஷியஸ் டயட் கிடையாது. அது அந்த மாதிரி நியூட்ரிஷியஸ் டயட்டை அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியலங்கிறது இன்னொரு வேதனை. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் மட்டும் கிட்டத்தட்ட மேரேஜுக்காக 5000 கோடி செலவு பண்ணுறாங்க. ஓகே, ஸோ see the paradox. இந்த மனநிலை எது மாதிரி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட்டான விளக்கத்தை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்பிக்யூஸ் கன்சம்ஷன், அதாவது வந்து அவங்களால முடியும் அப்படிங்கிறத காட்டிக்கிறாங்க. என்னால் முடியும் அதனால நான் பண்ணுறேன். ஓகேங்களா, அடுத்த இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த pecuniary emulations. ஓகேங்களா, அதாவது வந்து அது வந்து ஒரு விதமான நார்சிஸ்டிக் பிஹேவியர், அதாவது உனக்கு மேலடா நான் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக பண்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்றாங்க. எல்லாரை விட நான் மேல அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக இருக்கலாம். அப்போ 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. 2 ஸ்கூலுமே வந்து இந்த மைண்ட் செட்டுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கு. இந்த மைண்ட் செட்டுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா என்டைட்டில்டு மென்டாலிட்டி, என்டைட்டில்மெண்ட். அதாவது வந்து எனக்கு உரிமை இருக்கு நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி தான் இந்த என்டைட்டில்டு மென்டாலிட்டி. ஓகேங்களா, இதெல்லாம் ஏன் சரி ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறோம் நம்ம அப்படின்னா GS 1க்கு போங்க. ஓகே, அதில் சொசைட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா தேர் ஆர் கேபிட்டலிசம் இல்லைனா லிபரலிசம் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா, கேபிட்டலிசம் அப்புறமா வந்து இல்லைனா வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு போங்க. ஓகே, அதோடைய எஃபெக்ட்ஸ் இந்த சொசைட்டி, கேபிட்டலிசம், கம்யூனிசம், இதோடைய சோஷியலிசம் போன்ற பொலிட்டிக்கல் தியரிஸுக்கான எஃபெக்ட் இந்த சொசைட்டின்னு ஒரு போர்ஷன் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறோம். எத்திக்ஸில் இதை ஒரு பெரிய எக்ஸாம்பிளாகவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ட்ரஸ்டிஷிப் விச் டாக்ட்ரின் ஆஃப் ட்ரஸ்டிஷிப் த வெல்தி இண்டிவிஜுவல் ஷுட் ஃபாலோ. ஓகேங்களா, இதையே நம்ம குரூப் 1 படிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு படி கீழே இறங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்கம் தமிழ் லிட்ரேச்சர்லேயே இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ லிட்ரேச்சரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளைக்கு நான் வந்து வல்வில் ஓரியை பற்றி பேசுவேன். ஓகேங்களா, அவருடைய அந்த ஒரு இதில் நம்மளுடைய தமிழ் பண்பாடாகவே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக பொருளை, அதாவது வந்து ஒரு பொருள் எதுக்காக ஈட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக தான் ஈட்டுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. ஓகேங்களா, இட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் டாக்ட்ரின் ஆஃப் ட்ரஸ்டிஷிப். அதாவது நம்ம எங்கேருந்து வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து தான் அந்த வெல்த் வருது. அப்போது நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கறது தான் நம்மளுடைய கடமையை தவிர நம்ம இஷ்டத்துக்கு அந்த வெல்த்தை வந்து செலவு பண்ணுறது நம்மளுடைய இது கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த சமுதாயத்தோடைய உதவி இல்லாமல் தனி மனுஷனா சம்பாதிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு ப்ராடக்டை கொடுக்குறீங்க, அதை கன்சியூம் நான் பண்ணுறேன், அதனால தான் உங்களுக்கு விளைவாக ப்ராஃபிட் வருதே தவிர நீங்கள் தனியாக உங்களுக்குன்னு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணல. ஓகேங்களா,
ஸோ நெகட்டிவ் ஆர்குமெண்ட்லேயும் சரி பாசிட்டிவ் ஆர்குமெண்ட்லேயும் சரி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் த புவருக்கு வந்து அவங்களுடைய சொத்தை வெல்தி இண்டிவிஜுவல்ஸ் கார்டியன் தான் பண்ணுறாங்க. திஸ் இஸ் த சோஷியல் கான்ட்ராக்ட் பிட்வீன் த வெல்த் அண்ட் த புவர். அப்போ வெல்தி இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டை இன்வெஸ்ட் பண்ணணும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஸோ தட் தே கேன் ஜென்ரேட் எக்ஸ்ட்ரா எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கானமி. அதை விட்டுட்டு அவங்க கன்ஸ்பிகுவஸ் கன்சப்ஷன்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தே ஹாவ் டு ஃபாலோ த தியரி டாக்ட்ரின் ஆஃப் ட்ரஸ்டிஷிப். ஓகே, ட்ரஸ்டிஷிப் கான்செப்டை இதை தான் வந்து காந்திஜி அவர்களும் சொல்லுவார். ஓகேங்களா, ட்ரஸ்டிஷிப் கான்செப்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இதே தான் குரானும் சொல்லுது, இதே தான் நிறைய பகவத்கீதையும் சொல்லுது, எல்லாமே இதை பற்றி தான் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு போலியோ இந்த காசாவில் போலியோவுடைய ப்ராப்ளம் வந்து திருப்பி வெளியே வர தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது. பட் அதுக்கு முன்னாடி சில கிளைமேட் சேஞ்ச் பற்றினா அதோட எஃபெக்ட் பற்றி பியூட்டிஃபுல்லாக வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, இப்போது ஒரு வார்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் இட் செல்ஃப் அ நாஸ்டி திங். வேர் இட் வில் டெஸ்ட்ராய் த ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆஸ் வெல். ஓகேங்களா, ஹியூமன்ஸையும் அது அழிக்கும், அனிமல்ஸையும் அது அழிக்கும், அது இல்லாமல் என்விரான்மெண்ட்டையும் அது அழிக்கும். ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்சினால அந்த நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இதில் நீங்கள் வந்து பாம்பு போடுறதன் மூலமாக இல்லைனா வந்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரெஸ்டைன் எக்கோசிஸ்டமை வந்து அழிக்கிறதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் என்டேஞ்சரிங் த எக்கோசிஸ்டம். ஓகே, இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பாம்பிங். அதுக்கு முன்னாடி த மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரூப்ஸே இருக்குது பார்த்தீங்களா. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் பண்ணுறீங்க, ட்ரூப்பை மூவ்மெண்ட் பண்ணுறீங்க, காலாடையாக நடந்து போகிறாங்க அவங்க, they are going in a vehicle. So this is also raising the carbon emission. அதே மாதிரி அவங்களுக்கு வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க through what? எலக்ட்ரிசிட்டி, ஃபாசில் ஃபியூவல் கிரியேட் பண்ணுறதுனால எக்கோசிஸ்டம். மைனிங் பண்ணுறீங்க, கிரிட்டிக்கல் மினரல்ஸை மைனிங் பண்ணி அதன் மூலமாக வந்து நீங்கள் நிறைய என்விரான்மெண்ட்டை டீக்ரேட் பண்ண பார்க்குறீங்க. ஸோ ஒரு வார்னால பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன் எக்கோசிஸ்டம் இன் கிளைமேட் சேஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா, ஸோ டைரக்டாகவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வார்னால சில பயாலஜிக்கல் கெமிக்கல் வெப்பன்ஸையுமே வந்து பரவற ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஆளாக்கப்படுது. அதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் இன் காசாவில் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ஸை பாம்பு பண்ணியிருக்காங்க, வாட்டரை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சாம்பிள்ஸ்லேருந்து சீவேஜ் சாம்பிள்ஸ்லேருந்து போலியோ வைரஸையுமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போதைக்கு காசாவில் வெறும் 36 ஹாஸ்பிட்டல் தான் இருக்கான். அதில் எவ்வளோ பேர் வந்து நம்மளால் வந்து குணப்படுத்த முடியும், எவ்வளோ பேர் போலியோவை டிடெக்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. செகண்ட், அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன தான் இஸ்ரேலி இது டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து போலியோ இன்னும் பரவலை, சீவேஜில் தான் இருக்குது, அதை நாங்கள் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே போலியோ வேக்சினால் உருவான வைரஸோட சாம்பிள் தான் இப்போது ஹியூமன் கழிவுகளில் அந்த சீவேஜ் சாம்பிளில் இருக்குது. இப்போது அந்த போலியோ இது இருக்குது பார்த்தீங்களா, அது ஹியூமனோடைய அந்த வைரஸ் தான். அது அனிமல்னால பரவக்கூடிய வைரஸ் கிடையாது, ஜூனாட்டிக் வைரஸ் கிடையாது, அது டிசீஸ் கிடையாது, ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிட் ஆகிற வைரஸ். அப்போ சீவேஜில் ஆல்ரெடி வந்து வைரஸ் இருக்குன்னா நிறைய பேருக்கு அது பரவி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு கிரிட்டிக்கலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ இன்னுமே வந்து அந்த சீவேஜை ஸ்ட்ரெயிட்டாக வந்து கலந்து விடுறீங்க அப்படின்னா, ஆற்றுலையோ தண்ணியிலையோ கலந்து விடுறீங்க அப்படின்னும் போது மறுபடியும் நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு 1980s நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WHO உழைப்புனால கிட்டத்தட்ட போலியோவை வந்து நம்ம நீக்கிட்டோம். இன்னுமே வந்து ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானில் தான் அது இன்னும் டைப் 1 போலியோ வைரஸ், அதாவது வந்து வைல்டு போலியோ வைரஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு. மற்ற இடத்துலலாம் இப்போது மொசாம்பிக்யோ, மால்வி இந்த மாதிரியான இடங்கள்லாம் டைப் 2 போலியோ வைரஸஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் த ஆக்டிவேஷன் வந்து சரியாக நடத்தப்படாத போலியோ வைரஸ். ஓகேங்களா, அதனால் வரக்கூடிய போலியோ வைரஸ் தான் இன்னுமே வந்து வேறு சில இடங்கள்லாம் இருக்குது, அதுவும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் தான் இருக்குது.
ஓகேங்களா? இப்போ இதனால என்ன ஆகுது, இந்த வார்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயாலஜிக்கல் வெப்பன் வந்து வேற வேற இடங்களுக்கு பரவக்கூடிய சூழ்நிலைகள் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அப்போ வார்னால வேற என்னென்னலாம் சுச்சுவேஷன்ஸ் வருதுன்னு பாருங்க. கிளைமேட் சேஞ்ச் பாதிக்குது, அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய எதிர்காலமா கருதப்படக்கூடிய சில்ட்ரனை வந்து அது பாதிக்குது. ஓகேங்களா? ஸோ வேர் இஸ் த எத்திக்கல் கேபிட்டல் அரவுண்ட் இட்? எத்திக்கல் கேபிட்டல், எரோஷன் ஆஃப் எத்திக்கல் கேபிட்டல் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு சில இண்டிவிஜுவல்ஸோடைய என்ன சொல்கிறது, ஒரு பதவி வெறின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அவங்களுடைய நார்சிஸ்டிக் பிஹேவியர், அவங்க காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக போடுற வினையினால நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்கங்கிறது தான் இந்த விஷயத்துலேருந்து வரக்கூடிய நிதர்சனமான உண்மைகளாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. நான் முதல் கொஸ்டின்ஸ்லாம் இட் வில் பி ஈக்குவல் டு த யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்லி. ஓகே, பட் புதுசாக எழுதுறவங்க எழுதுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, படிச்சுட்டு எழுதுங்க. ஸோ இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ராகன் எலிஃபென்ட் டேங்கோ. ட்ராகன்ங்கிறது சைனீஸை வந்து ட்ராகன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எலிஃபெண்ட்டை இண்டியன்ஸை வந்து எலிஃபென்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ அம்பாசிடர், சைனீஸ் அம்பாசிடர். அவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? 17th சைனீஸ் அம்பாசிடர் அவர் இந்தியா சைனாவை வந்து ஒற்றுமையாக இருக்கணும், அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. அவருடைய க்ரக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறைய விஷயங்கள் தேவையில்லாமல் நிறைய சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்மளால் வந்து ஆன்சரில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அவருடைய க்ரக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ரிவல்ரி பார்த்து இருக்கக்கூடாது, கோஆப்ரேஷன் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் ஓவராலாக நம்மளால் வளர முடியும். இந்தியா வில் பி இது 21st century வில் பி ஏஷியான் சென்ச்சுரியை நம்மளால் வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த க்ரக்ஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். அப்போது இதில் பொறுத்த வரைக்கும் 5 மியூச்சுவல் திங்ஸை வந்து அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. என்னென்னலாம் ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஷுட் ஹாவ் அ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். இது வந்து எதுக்குன்னா, இட் இஸ் அ ப்ரீ ரெக்வசைட் ஃபார் த டெவலப்மெண்ட். ஓகேங்களா? இந்த 5 மியூச்சுவல் திங்ஸுமே வந்து இட் இஸ் ஃபார் த டெவலப்மெண்ட். ஓகேங்களா? மியூச்சுவல் ட்ரஸ்ட்டு, அதுக்கப்புறம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அதுக்கப்புறம் மியூச்சுவல் அகாமடேஷன், அப்புறம் மியூச்சுவல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். இது எல்லாமே வந்து இட் இஸ் அ ப்ரீ ரெக்வசைட் ஃபார் த டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க. மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருந்தால் தான் அதை நம்மளால வந்து டெவலப்மெண்ட்டில் நம்ம அடைய முடியும். அதுக்கப்புறமா வந்து மியூச்சுவல் ட்ரஸ்ட் எப்படி நம்மளால் கெயின் பண்ண முடியும், மியூச்சுவல் ட்ரஸ்ட்டையோ இல்லை மியூச்சுவல் ரெஸ்பெக்டையோ நம்மளால் எப்படி கெயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் வந்து மியூச்சுவலாக சஸ்பெக்ஷன் பண்ணாமல் நம்ம நம்பணும். ஏன் வந்து இதை பண்ணுறாங்கங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்தியா வந்து ஏன் இந்த ஒரு பாலிசியை பண்ணுது அப்படின்னு சைனா ஏன் இந்த ஒரு பாலிசியை பண்ணுதுன்னு இந்தியாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அதாவது வந்து நம்மளுமே சரி இல்லை சைனாவுமே சரி 2047க்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஷுட் அச்சீவ் அவர் எக்கனாமிக் கோல். ஓகேங்களா? நம்ம ஒரு விக்ஷித் பாரதா, அதாவது வந்து டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போது டெவலப்டு கண்ட்ரியாக மாறுறதுக்கு நம்மளோட எக்கனாமி அந்த டைமில் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 30 trillion எக்கனாமியாக இருக்கணுமா. ஓகேங்களா? அதை அடையறதுக்கான வழிகளில் தான் நம்ம இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை செயல்படுறதுக்கு சில விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணும்போது ஒரு சில ஹிக்கப்ஸ் வந்து வர்றது சகஜம்தான். ஆனால் இது வந்து ஒரு நிரந்தர தடையாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ ரீஜனல் டைனமிக்ஸ் இதை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி பாருங்கள். பட் இதில் பெருசாக ஒன்றும் இந்த ஆர்டிக்கலில் ஒன்றும் பெருசாக வந்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஒரே ஒரு விஷயத்தை வந்து இவர் பேசுகிறாரு. ஓகேங்களா? இதை நீங்கள் உங்களுடைய கன்க்ளூஷனில் போடலாம். இஃப் சைனா அண்ட் இந்தியா ஸ்பீக்ஸ் வித் ஒன் வாய்ஸ் த ஹோல் வேர்ல்டு வில் லிசன். இந்த வார்த்தையையும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா அண்ட் சைனா ஆர் 2 bodies வித் அ 1 spirit அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? இந்த 2 லைனையுமே வந்து கொஸ்டினாகவும் கேட்கலாம், நீங்கள் கன்க்ளூஷன்லையும் போட்டு முடிக்கலாம். இன்ட்ரோடக்ஷன்லையோ இல்லை கன்க்ளூஷன்லையோ யூ கேன் யூஸ் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுவும் இது அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஓகேங்களா?
பட் இந்த டேரெக்டாக படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம இதோடைய க்ரக்ஸ் என்ன, இதோட ஸ்பிரிட் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, two live classes running at the same time, sir. How can we watch both live classes? நீங்க ரெண்டு லைவ் கிளாஸஸ்ல எந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களோ பாருங்க. ஓகேங்களா, இன்னொரு கிளாஸை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாருங்க. ஓகேங்களா, ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த லைவ்ல இருக்க தான் போகுது இது. ஓகே, அந்த மேலே இருக்க டேப்ல வீடியோஸ்னு இருக்கும், பிளேலிஸ்ட்னு இருக்கும், ஷார்ட்ஸ்னு இருக்கும், லைவ்னு இருக்கும், பிளேலிஸ்ட்னு இருக்கும். லைவை கிளிக் பண்ணிங்கன்னா எப்பயுமே நம்ம லைவ் போட்டது அப்படியே தான் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அதனால் எந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பாருங்கள். அடுத்தது நீங்கள் அடுத்த கிளாஸ் பாருங்கள். ஓகே, நோ வரிஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேலன்சிங் த காம்படிஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஃபார் இந்தியா. இப்போது கம்பெனிஸ் இருக்குங்க, இந்தியாலையும் சரி உலகத்துலேயும் சரி. தெர் ஆர் மெனி கம்பெனிஸ் ஏ பி சி டி அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா, இந்த கம்பெனிஸ்லாம் வந்து கரெக்டாக தான் ஒழுங்காக நடக்குது, லா படி நடக்குதா, அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆன்டி ட்ரஸ்ட் இதுவையும் வந்து அவங்க ஈடுபடுறது இல்லை. அதாவது வந்து மோனோபோலிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸாக அவங்க மாறுறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதோடைய இதுதான் யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஜாப் ஆஃப் சிசிஐ, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்படிஷனுக்கு we have to balance the competition with sustainability. அந்த சஸ்டைனபிலிட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிலிட்டி the products which they are giving should be a responsible product. Responsible, that is with respect to nature, climate, ரெஸ்பான்சிபிள் ப்ராடக்டாக வந்து அவங்க கொடுக்கணும். அப்போது இந்த ரெஸ்பான்சிபிள் ப்ராடக்டாக கொடுக்கறதுக்கு சிசிஐ ஷுட் கம் வித் அ ரெக்கமெண்டேஷன். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷுட் கம் வித் அ ரெக்கமெண்டேஷன் தட் இந்த ப்ராடக்டில் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தே ஹாவ் டு ஓவர் சி தட். ஓகேங்களா, இப்படி தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா, அப்படி பார்க்கறது தான் நமக்கு நல்லது. ஓகேங்களா, ரெஸ்பான்சிபிள் ப்ராடக்டை வந்து அவங்க செய்யணும். அப்படி செய்யறாங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தே வில் ஹாவ் இந்த ரெஸ்பான்சிபிள் ப்ராடக்ட்டுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு பேக்கேஜிங் கம்பெனி இருக்குது. ஓகேங்களா, அந்த பேக்கேஜிங் கம்பெனி நாளையிலேருந்து பிளாஸ்டிக்கு பதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்டில் தான் வந்து அந்த பேக்கேஜிங்கில் ஈடுபடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களால என்ன பண்ண முடியும்னா, அந்த பயோடிகிரேடபிள் காம்போனண்ட்டை உருவாக்குறதுக்காக தே வில் இன்வெஸ்ட் இன் த ஆர்என்டியை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆர்என்டியை இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ப்ராடக்ட் வில் பிகம் மோர் காம்படிட்டிவ், காம்படிட்டிவாக மாறும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நர்ச் பண்ணணும். ஸோ காம்படிஷன் ஏன் வந்து அவங்க இதை மாறுறதுக்கு எது தடையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மாறுறாங்க அப்படின்னா இவங்களுடைய காஸ்ட் வந்து அதிகமாகிடும். ஓகேங்களா, காம்படிட்டர் பி இருக்காரு, அவர் மாறலை, அவர் வந்து இன்னும் பழைய டெக்னிக்கே தான் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய காஸ்ட் கம்மியாக இருக்கும். தே வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் த காம்படிஷன். அப்போது இதில் தான் வந்து சிசிஐ கமிஷன் வந்து தே கம்ஸ் இன் டு த பிக்சர். எல்லாருமே ஒழுங்காக அவங்க ப்ராடக்டை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்களா, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, the products which they are producing is responsible அப்படிங்கிறத பார்க்குறது இவங்களோட வேலை. இந்த மாதிரியான பிரசிடென்ட் வேற எங்கன்னா நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து they have issued anti-monopoly act approach towards the realization of green society. கிரீன் சொசைட்டிக்கு சில கைட்லைன்ஸ் வந்து ஜப்பான் விட்டுருக்காங்க. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன்ஸும் அதே மாதிரியே விட்டுருக்காங்க. யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து யூகேவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தே ஹவ் ரிலீஸ்டு தேர் ஓன் செட் ஆஃப் கைட்லைன்ஸ், ஓகே, ஃபார் ஸ்பெசிஃபையிங் சஸ்டைனபிலிட்டி.
சஸ்டைனபிலிட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தே ஹவ் ரிலீஸ்ட் their own guidelines. ஓகேங்களா, இதே மாதிரி on par with that CCI Competitive Commission of India should also come with the restrictions, should also come with the guidelines, or government of India should come with the guideline so that the products which are produced by the companies, products la வந்து produce ஆகுது பாத்தீங்களா, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோகோகோலா இருக்கு, அது வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா, அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கேன் வந்து பிளாஸ்டிக்காக இல்லாமல் பயோடிகிரேடபிளாக இருக்கணும். அதே மாதிரி அது மட்டும் கிடையாது, சில விஷயங்களை இவங்க பயோடிகிரேடபிளாக வச்சுருப்பாங்க, பட் அந்த பேக்கேஜிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா அந்த லாஜிஸ்டிக்ஸ், இது எல்லாமே வந்து பயோடிகிரேடபிளாக இருக்கணும். இல்லைனா வந்து பயோடிகிரேடபிள்னு சொல்கிறத விட சஸ்டெயினபிளாக இருக்கணும். ஸோ ரெனியூபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணுற டக்கில் இவங்க அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிலிட்டியும் காம்படிஷனையும் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஓகே, ஸோ இதை ஓவர்சீ பண்ணுறதுக்கான வேலை யாருது அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோடது அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எம்ஜி நரேகா. ஓகே, எம்ஜி நரேகாவில் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ் ஹவ் ஃபாலன் பிகைண்ட் த பேமெண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். தேர் இஸ் அ கிளாஸ். எம்ஜி நரேகாவை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 7(1) அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து இருக்குங்க. ஓகேங்களா, இந்த கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இஃப் அ பர்சன் அப்ளையிங் ஃபார் அ எம்ப்ளாய்மெண்ட். இந்த கிளாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸ். செக்ஷன் 7(1) if a person applying for the employment under the scheme is not employed within the 15 days, 15 daysக்குள்ள அவங்க வந்து எம்ப்ளாய் ஆகப்படலை. ஓகேங்களா, அப்படின்னா he shall be entitled to a daily unemployment allowance. unemployment allowanceக்கு he or she will be entitled. ஓகேங்களா, இப்போ ஒரு வேலைன்னு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அவங்களுக்கு 15 நாளைக்குள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஒரு வேலையை கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா 15 டேஸுக்கு அப்புறம் they are entitled to have a unemployment allowance. அந்த அலவன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1/4 of the wage, 1/4 of the wage rate for the first 30 days. ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு 1/4 of the wage கொடுக்கணும். அப்புறம் ஃபினான்ஷியல் இயர் half of the wage rate for the remainder, half of the wage rate for the remainder அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, பாதி காசு கொடுக்கணும், 1/4 கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் 30 நாளைக்கு. அதுக்குள்ளேயும் அவங்களால வந்து உருவாக்க முடியல அப்படின்னா அடுத்த ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வரைக்கும் அவங்க ஆஃப் ஆஃப் த ரேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இலவசமாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். திஸ் இஸ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கிளாஸ். ஓகேங்களா, இது எதுக்காக இந்த கிளாஸை வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கிளாஸ் வந்து எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுன்னா டு ஃபிக்ஸ் த அக்கௌண்டபிலிட்டி ஃபார் த ஸ்டேட்ஸ். ஏன்னா ஸ்டேட்ஸ் வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அக்கௌண்டபிலிட்டியே எம்ஜி நரேகா சொல்லுது. அப்போ ஸ்டேட்ஸால் கொடுக்க முடியல அப்படின்னா என்னால் கொடுக்க முடியலன்னு ஸ்டேட்ஸ் கைவிரிச்சிடக்கூடாது. அதுக்கு தே ஷுட் ஆல்சோ காம்பன்சேட் ஃபார் தட். ஓகேங்களா, கொடுக்க முடியாத அந்த இயலாமைக்கு ஸ்டேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு காம்பன்சேட் தட் அமௌண்ட். அந்த மாதிரி காம்பன்சேட் பண்ணப்படுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 7(1) ஆஃப் த எம்ஜி நரேகா ஆக்ட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். த அக்கௌண்டபிலிட்டி இது வந்து கவர்னன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் எல்லாம் கவர்னன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் பண்ணலாம். ஓகே, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி இதெல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஹஸ் பீன் செலக்டட். இந்தியா செலக்ட்ஸ் 2 crew members ஃபார் Axiom 4 மிஷன் டு ISS. ஓகேங்களா, Axiom 4 அப்படின்னு ஒரு மிஷன் இருக்குங்க. ஓகேங்களா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் தான் போகிறாரு, இன்னொருத்தர் வந்து ஒருத்தருக்கு பேக்கப். ஓகேங்களா, இவங்க 2 பேருமே வந்து ககன் யாத்ரிஸ். ஓகேங்களா, ககன்யான் ப்ராஜெக்ட்ஸில் செலக்ட் ஆன அஸ்ட்ரோனாட்ஸாக போக அனுப்பப்படக்கூடியவர்களில் 2 பேர். ஓகேங்களா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து Axiom 4 மிஷன், அதாவது வந்து யூஎஸில் ஒரு மிஷன் வந்து நடக்க போகுது. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு போகிறாங்க. ஓகேங்களா, அங்கே எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த ககன்யான் மிஷன் ஆல்சோ. ஓகேங்களா, அதுக்காக தான் வந்து இப்போ அனுப்புகிறோம். இந்தியா யூஎஸ்க்கான ஒப்பந்தம் இது.
Axiom 4 அப்படிங்கிறது ஒரு private organization, space organization. ஓகேங்களா, அவங்க தான் இப்போ இந்த ஆஸ்ட்ரோநாட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இவருக்கு வந்து இப்போது இவங்க ரெண்டு பேருக்குமே ரெக்ரஸான ஒரு ட்ரைனிங் நடக்க போகுது. இப்போ ட்ரைனிங் ப்ரொசீஜருக்கு அப்புறமா அவங்க எலிஜிபிலிட்டிக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் பி சென்ட் டு த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் மிஷன். ஓகே, ஸ்பேஸ் சென்டர். நெக்ஸ்ட், அக்ரிகல்ச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் இந்தியா இஸ் அ லெசன் டு அதர்ஸ் அப்படின்னு வந்து அவர் ஆனரபிள் பிஎம் வந்து சொல்கிறார். ஓகேங்களா, இந்த அக்ரிகல்ச்சர் எதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனாகுரேட்டிங் த ட்ரைஈனியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ட்ரைஈனியல்னா 3 years once. ஓகே, ட்ரைஈனியல் கான்ஃபரன்ஸ் பை இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. இவங்க 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அக்ரிகல்ச்சர் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. அதில் இந்தியா வந்து இப்போ தே ஆர் ஹோஸ்டிங் தேர் செகண்ட் அக்ரிகல்ச்சர் கான்ஃபரன்ஸ். 65 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து செகண்ட் அக்ரிகல்ச்சர் கான்ஃபரன்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க இந்தியா. India is hosting the conference for the second time after the gap of 65 years. From the newly independent nation facing challenges of food security. Food security வந்து எதிர்கொள்ளணுன்ற அந்த சேலஞ்சை நியூ இந்தியன் நேஷனாக வந்து இந்தியா ஃபேஸ் பண்ணுச்சு. அதுலேருந்து இப்போ எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சர்ப்ளஸ் நேஷனாக வந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து மில்காக இருக்கட்டும், மில்க்கு அதுக்கப்புறமா வந்து பல்சஸ் ஸ்பைசஸாக இருக்கட்டும், இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, அப்போது இந்த மாதிரி வருது அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க், ஸ்பைசஸ் அண்ட் பல்சஸ். ஓகே, செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ், ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், காட்டன், சுகர், டீ, இதெல்லாம் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகேங்களா, அதே மாதிரி இஸ் ஆல்சோ கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஹூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. தே ஆர் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியாஸ் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு வந்து அவரை புகழ்கிறாங்க. அதுக்கப்புறம் வி ஆர் ஆல்சோ என்ஷூரிங் த ப்ரொமோட்டிங் கெமிக்கல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர். இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ பட்ஜெட்டை நீங்கள் யோசிக்கணும். பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் கொடுப்போம், ஃபார்ம் சர்டிஃபிகேட் கொடுப்போம். கிட்டத்தட்ட வந்து 1 கோடி பேரை வந்து நாங்கள் நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறதுக்காக வந்து ஊக்குவிப்போம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் ரீகால் பண்ணணும் இப்போ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஹஸ் ஹேண்டட் ஓவர் 1900 நியூ கிளைமேட் ரெசிலியன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் டு ஃபார்மர்ஸ் இன் பாஸ்ட் 10 years. 1900 நியூ கிளைமேட் ரெசிலியன்ட் வெரைட்டிஸை வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேர் இஸ் அ ஹியூஜ் கேம்பெயின் ஃபார் டிஜிட்டைசேஷன் ஆஃப் த லேண்ட். ஃபார்மர்ஸோடைய லேண்டை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கேம்பெயினும், அதுக்கப்புறமா வந்து ட்ரோன்ஸை வச்சு யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த வசதிகளை கொடுக்கறதுக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பிலிம்ஸில் கேட்கலாம். இந்த ட்ரைஈனியல் கான்ஃபரன்ஸோடைய தீம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் அக்ரி ஃபுட் சிஸ்டம்ஸ். இதுதான் வந்து அந்த இதோடைய தீம். ஓகே, next, after 61 years 4 ringed butterfly resurfaces in India. இதுதான் 4 rings இருக்கு பார்த்தீங்களா, அதனால இது 4 ringed butterfly. 1 2 3 4 rings இருக்கா, அதனால இது வந்து 4 ringed butterfly. இது வந்து 61 வருஷத்துக்கு அப்புறமா வந்து திருப்பி இந்தியாவில் வந்து பார்க்கப்படுது. எங்கே பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமதப்பாவில் பார்த்துருக்காங்க. நமதப்பா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. இதையும் இதை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, என்னன்னா சங்லாங் டிஸ்ட்ரிக்ட் இன் அருணாச்சல் பிரதேஷ் டிஸ்ட்ரிக்டோட இருக்குது. எதுக்கும் ஒரு வாட்டி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கேட்டாலும் கேட்கலாம். அருணாச்சல் பிரதேஷ், நமதப்பா நேஷனல் பார்க், சங்லாங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க, என்னன்னா இந்தியாஸ் ஈஸ்டர்ன் மோஸ்ட் டைகர் ரிசர்வ் பார்டர் இன் மியான்மர். ஓகேங்களா, பார்டரிங் மியான்மர். ஓகே, ஸோ இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் மோஸ்ட் டைகர் ரிசர்வ் பார்டரிங் மியான்மர் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, இதையும் 2வது பாயிண்டாக எழுதிக்கோங்க. 3வது பாயிண்டாக மியாங் ரேஞ்ச். இது வந்து மியாங் ரேஞ்சில் இருக்குது. நமதப்பா நேஷனல் பார்க் இஸ் இந்த மியாங் ரேஞ்ச் அப்படிங்கிறதையும் எழுதிக்கோங்க. ஏன்னா ரேஞ்சஸ் நேஷனல் பார்க்ஸ் இப்படி கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதையும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த பட்டர்ஃப்ளையோடைய அந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்திமா. ஓகே, எப்திமா ஹையஸ்ட் டைவர்சிட்டி ஆஃப் எப்திமா பட்டர்ஃப்ளை வந்து எதில் இருக்குது, எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்குது. இதையும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ சைனாவில், அப்புறம் இந்தியாவில், நேபாளில், பூட்டானில், மியான்மரில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த பட்டர்ஃப்ளை காணப்படுது. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்.
next is with respect to விஜயநகர ஹம்பி. ஓகேங்களா, ஹம்பி வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is located in the hilly regions of Vijayanagar district, Karnataka. So it is one of the important UNESCO World Heritage Site, cultural site கருதப்படுது இந்த ஹம்பி. ஓகேங்களா, இது வந்து it served as a capital of Vijayanagar Empire. விஜயநகர் எம்பையர் எந்த ஏரியா எந்த ரிவர்ல இருக்கு? துங்கபத்ரா நதிக்கரையில இருக்கு. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? விருபக்ஷா டெம்பிள்ல இருந்து லோட்டஸ் மஹால்ல இருந்து நிறைய இம்பார்ட்டன்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து விஜயநகர எம்பையர்களால் கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுகுடி. அணிகுடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கிஷ்கிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ராமாயணத்தில் கிஷ்கிந்தா அதெல்லாம் வரும்ல, அந்த ஏரியா தான் இந்த அணிகுடி. ஓகேங்களா, இதுதான் முதல்ல வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர எம்பையருடைய கேபிட்டலாக இருந்துச்சு. அணிகுடியில இருந்து தான் அப்புறம் ஹம்பிக்கு மாறுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ASI embarks on exercise of copying stone inscriptions in திருப்பூர்ல இருக்க ஒரு ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸை வந்து ASI வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they wanted to copy it. ஓகேங்களா, மப்ளித்தோ பேப்பர்ஸ் அதை வச்சு அவங்க வந்து பண்றாங்க. மப்ளித்தோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a surface paper which is not having any trees in it. ஓகேங்களா, ட்ரீயை வச்சு இது பண்ணாத ஒரு பேப்பர். ஓகேங்களா, ட்ரீயை வச்சு தயாரிக்காத ஒரு பேப்பர் தான் மேப்லித்தோ பேப்பர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அண்ட் தே ஆர் யூஸிங் அ டெக்னிக் கால்டு, இதை காப்பி பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்டாம்பேஜ் மெத்தட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ராக் இருக்குது, இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னா அதில் முதல்ல வந்து இது அடிச்சிருவாங்க, இங்க் அடிச்சிருவாங்க. இங்க் அடிச்சுட்டு அந்த இங்க்குக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு பேப்பரை வந்து ஒட்டிடுவாங்க. பேப்பரை ஒட்டிட்டு அந்த பேப்பரை எடுக்கும்போது அந்த இங்க் இல்லாமல் மற்ற இடம் எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஆகிடும். ஃபார் ஃபர்தர் டீட்டெயிலிங் அண்ட் ஃபர்தரான அந்த ஒரு இதுக்காக என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச்காக அந்த பேப்பரை வச்சுப்பாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து எஸ்டாம்பேஜ் மெத்தட். இதை பிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, மற்றபடி அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து 9th செஞ்சுரியில் ஒன்றும், அதுக்கப்புறமா வந்து 12th செஞ்சுரியில் 7 இன்ஸ்கிரிப்ஷன்ஸுமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் 2 இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஈரோ ஸ்டோன் வர்ஷிப்ஸை பற்றியும் பேசுது. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த 4 நாளில் நடந்த நியூஸோடைய தொகுப்புகள். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸை மட்டும்தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா ஒரு பர்டிகுலரான டைமுக்கு மேலே போகுது அப்படின்னா நம்மளோட அட்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப இருக்காது. அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ், உங்களுக்கு தேவையான நியூஸஸ் அதை மட்டும் தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லைனா we can finish this DND. செல்வத்தின் பயனே ஈதல். குட் கிறிஸ், சூப்பர், அதே தான். ஓகேங்களா சார், எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே ஜியோ ரீசார்ஜ் அதிகமாக்கிட்டாங்க மேரேஜ் அப்போ. இஸ் திஸ் குரோனி கேபிட்டலிசம்? குரோனி கேபிட்டலிசம் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை வந்து வேறங்க. குரோனி கேபிட்டலிசம் அப்படின்னா இட் இஸ் வாட் டு சே, திஸ் இஸ் அ நெக்ஸஸ் பிட்வீன் த பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் பிஸ்னஸ்மேன். அதுக்கு பேர் தான் குரோனி கேபிட்டலிசம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ சி இந்த 18th century இந்தியா, இது இங்கிலாண்டில் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமான ஆட்களை ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஃபண்டிங் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இவங்களுக்கு சாதகமாக அவங்க பேசுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான், இவங்களுக்கு சாதகமான லாஸை வந்து அவங்க கொடுப்பாங்க, இவங்களுக்கு தேவையான ஃபண்டிங்கை இவங்க கொடுக்குறாங்க. இந்த நெக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் குரோனி கேபிட்டலிசம். இங்கேயுமே அது நடக்கும். ஓகேங்களா, நிறைய எம்பிஸோ எம்எல்ஏஸியோ நிறைய பிஸ்னஸ்மேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணி இவங்க சார்பாக வந்து அவங்கள சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் அனுப்பும் பொழுது இவங்களுக்கு சாதகமான ஆக்டை வந்து அவங்க போட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து குரோனி கேபிட்டலிசம். இதுக்கு பேர் தான் குரோனி கேபிட்டலிசம் தவிர இதுக்கு பேர் கிடையாது. ஓகேங்களா, ஜியோவுடைய அந்த ரீசார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் குரோனி கேபிட்டலிசமில் வராது. ஓகே, அது வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா மோனோபோலியில் வரும். அதாவது இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து நான் வைக்கிறது தான் விலை. ஏன்னா எல்லா மார்க்கெட் பிளேயரையும் வந்து நான் அழிச்சிட்டேன். இப்போ வோடோஃபோன் கிடையாது, அதுக்கப்புறம் வீடியோகான் கிடையாது, யாருமே கிடையாது. வெறும் 2 காம்படிட்டர்ஸ் தான் மெயினாக இருக்கிறாங்க. 3ஆவதாக ஒருத்தவங்க இருக்காங்க, ஐடியா வி இருக்காங்க,
அப்புறமா வந்து இவங்க இருக்காங்க ஏர்டெல், அப்புறமா வந்து ஜியோ இருக்காங்க. அப்போது இவங்க 2 பேருமே பேசி வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா, நீ ஏற்று நானும் ஏற்றுறேன், இவங்களுக்கு வேறு வழி கிடையாது, இவங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து பிஜிஎம்மோட வந்து பிஎஸ்என்எல் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நிறைய ஒரு 28 லட்சம் பேர் வந்து அங்கே மாறிட்டாங்க. இதை 2 பேருமே எதிர்பார்க்கல. ஓகே ஓகே சார், தேங்க்ஸ். ஐ வில் வாட்ச் டிஎன்டி கிளாஸ் நவ் சார். ஓகே சூப்பர். வாய்ஸ் ஸ்லோன்னே சொல்கிறீங்க, சில பேர் சொல்கிறாங்க. சார் சென்டர் ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணல, ஸ்டேட்ஸ் ஏன் அலவன்ஸ் கொடுக்கணும்? சென்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணல, ஸ்டேட் ஏன் அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. திஸ் இஸ் என்ன சொல்கிறது, சென்டரோட வேலை தான் இது. ஓகேங்களா? சென்டர் தான் ப்ரொவைட் பண்ணணும். அதுதான் இப்போ ப்ராப்ளம். என்ன தான் அந்த ப்ரொவிஷன் இருந்தாலுமே சென்டரும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்குது, ஸ்டேட்டும் வேலை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம் இப்போ. ஓகேங்களா? ஸ்டேட் ஆல்சோ ஷுட் கவர் மோர். அதாவது சென்டர் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே ஸ்டேட்ஸ் வேணா போட்டு காசு கொடுக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்குமே வந்து அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நீ வேலை கொடுக்கலையா ஸ்டேட்ஸ் வந்து இது பண்ணணும். இப்போ சென்டருக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்குதுங்க, ஃபண்டிங் கொடுக்கலங்கிறது வேற விஷயம், கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட்ஸ் ஆனால் வேலையை கிரியேட் பண்ணல அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி யாருது? அது யார் பொறுப்பு? சென்ட்ரால் மைக்ரோ மேனேஜ் பண்ண முடியாது, ஸ்டேட்டோடைய வேலை தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும். அப்போ ஸ்டேட்ஸ் வந்து காசு வச்சிருந்தே வேலையை கிரியேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஸ்டேட்ஸ் என்ன பண்ணணும், ஒருத்தன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டானாலே அவனுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கௌண்டபிலிட்டி கிளாஸை கொண்டு வராங்க. அதோடைய நோக்கம் இதுதான். புரியுதுங்களா? சார் நான் முதல்வன் அப்ளிகேஷன் சென்டர் ராங்காக அப்ளை பண்ணிட்டேன், எடிட் ஆப்ஷன் இல்லை சார், ஸோ என்ன பண்ணுறது? அதை பற்றி எனக்கு தெரியாதுங்க. ஓகேங்களா? ஸோ வேணும்னா ஹெல்ப் டெஸ்க் ஏதாவது இருக்குது அப்படின்னா கேளுங்க. ஓகேங்களா? நான் முதல்வன் அப்ளிகேஷன்லேயே ஏதாவது ஹெல்ப் டெஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபோன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கால் அண்ட் ஆஸ்க் தெம். அதை பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா விண்டோ எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்படி ஏதாவது வருது, தவறுதலாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே எங்கே போடுறாங்களோ அங்கே போய் நீங்கள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி எழுதி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படி ஏதாவது ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில். ஓகே சார், நெக்ஸ்ட் வீடியோவில் மெயின்ஸுக்கும் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லுங்கள் சார். நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னா ஓகே அதை நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸுக்கு நோட்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ்ங்க. ஒரு நாளில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸை முடிக்க முடியாது, அதுதான் இப்போ பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபெடரலிசம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களால் வந்து இந்த ஃபெடரலிசம் இது தாங்க அப்படின்ட்டு என்னால் முடிக்க முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் வரணும். நோட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேறு ப்ராசஸ், வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸில் வர்றதை சும்மா ஜஸ்ட் வி ஹாவ் டு வேல்யூ ஆட் இட். ஓகேங்களா? சிலது வந்து இந்த மாதிரி வயநாடு மாதிரி லேண்ட்ஸ்லைடு வருது அப்படின்னா ஹோலிஸ்டிக்காக வந்து 360 டிகிரியில் எடுக்கணும். வேறு ப்ராசஸ் இருக்குது, நான் அதையுமே வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத அதுக்கும் ஒரு முடிஞ்சால் ஒரு வீடியோ போடுறேன். நாளைக்கு காம்ப்ரிஹென்சிவாக மெயின்ஸை வந்து டீகோட் பண்ணுறதுலேயே நமக்கு நிறைய டைம் போயிடும். ஓகேங்களா? அதில் இதையும் என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் அது இன்னொரு வீடியோ முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, டுடே சிசெட் கிளாஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஐ திங்க் இட் வில் கம். ஓகேங்களா? எனக்கு தெரியல, பட் ஐ திங்க் இட் வில் கம். ஓகே சார், ஹவு டு ப்ரிப்பேர் நான் முதல்வன் எக்ஸாம்? நிறைய பேர் ஃபஸ்ட்லேருந்தே இந்த நான் முதல்வன் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னே கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் முதல்வன் அப்படிங்கிறது இட் இஸ் அ வே, இட் இஸ் நாட் த டெஸ்டினேஷன். கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் இட். ஓகேங்களா? யூ மே பி டெஸ்பரேட் அபவுட் இட். ஓகேங்களா? உங்களுடைய வேலை சூழ்நிலையாலேயோ இல்லைனா வந்து உங்களுடைய அந்த சரௌண்டிங்ஸ்னாலேயோ நீங்கள் காசு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது, அடுத்த வருஷம் வரைக்கும் நான் வந்து மூச்சு விடணும்னாலே எனக்கு இது தேவைப்படுது, டெஸ்பரேஷனாக இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? பட் திஸ் இஸ் நாட் த டெஸ்டினேஷன் ஃபார் யூ. யுவர் டெஸ்டினேஷன் இஸ் டு பிகம் ஐஏஎஸ். அந்த ஐஏஎஸ்ஸுக்கான ஒரு முதல் படி தான் இந்த நான் முதல்வனே. நான் முதல்வன் வந்து நம்ம உள்ளே போயிட்டாலே நம்ம ஐஏஎஸ் ஆகிடுவோன்ற அர்த்தம் கிடையாதுங்க, ஃபஸ்ட் விஷயம். ஸோ
நம்ம we have to aim for that prelims IAS prelims-க்கு நம்ம aim பண்ணணும். அப்படி நீங்க aim பண்ணி படிக்கிறீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க நான் முதல்ல கிளியர் ஆயிடுவீங்க. நான் இதை சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, நான் அதுக்கு என்ன சொல்லுவேன்னா, நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னதுதான் திருப்பி சொல்றேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை, பாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை எடுத்து படிச்சிருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அதோடைய தீம்ஸை படிங்க, அதோடைய ஆப்ஷன்ஸ் உட்பட எல்லாத்தையுமே படிங்க. ஆப்ஷன்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் பற்றி ஏதோ ஒரு இது இருக்குது. கீழே ஆப்ஷனில் வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்டும் இருக்குது, குட் இண்டியா மூவ்மெண்ட்டை பற்றியும் இருக்குது. அப்படின்னா எல்லாத்த பற்றியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? எதுலேருந்து எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் த தீம் வில் பி ரிப்பீட்டட் ஐ திங்க். ஓகேங்களா? ஏன்னா இட் வில் பி அப் டு த யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ். அப்போ யூபிஎஸ்சி எந்த தீம்ஸ்லாம் அவங்க வந்து கேட்குறாங்களோ அதுதான் வந்து தே வில் ஆல்சோ ஆஸ்க். ஓகேங்களா? அந்த நான் முதல் கொஸ்டின் பேப்பர்லையும் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம், நான் எல்லாமே இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் மேக்ஸிமம் இட் வில் பி யூஸ்ஃபுல். இந்த குறைஞ்ச சூழ்நிலையில் நான் என்ன சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்கள். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து இந்த டைமில் பிலிம்ஸ் முடித்தவங்க அப்படின்னா பிலிம்ஸுக்கு நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்களா, அந்த நோட்ஸ்லாம் கடன்னு ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இதுவாகிடும். ஓகேங்களா? குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, 2A2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தமிழோ இங்கிலீஷோ கொஞ்ச நாள் ஒத்தி வச்சுட்டு நான் முதல்வன் வரைக்கும் வந்து நீங்கள் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரத்தில் நீங்கள் தமிழ் அதுக்கப்புறம் இதெல்லாம் படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு குரூப் 2 வந்துடும் நினைக்கிறேன். இங்கே 8ஆம் தேதி, அது வந்து 14ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இதை படிச்சுட்டு அதை படிக்கும்போது உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? Last week CSAT class was not uploaded. Is there CSAT class? இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி CSAT வந்து உங்களுக்கு டெஸ்பரேட்டாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி வந்து ஒரு 24-25 கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வாரம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? போன வாரம் வந்து மேபி சம் அன்ஃபார்ச்சுனேட் சூழ்நிலையால் அவங்களால வர முடியாமல் கூட போயிருக்கலாம், எனக்கு தெரியல. ஓகேங்களா? பட் இந்த வாட்டி வந்து இருக்கும். நம்ம போடுறோம் அப்படின்னா கன்ஃபார்மாக திஸ் இஸ் த இனிஷியேட்டிவ் ஃபார் யூ. ஓகேங்களா? பீப்புள் சென்ட்ரிக்கான இனிஷியேட்டிவ் இது. ஸோ இதில் வந்து நம்ம ஒன்றத்தை பண்ணிட்டு பண்ணுறோன்னு ஒன்று சொல்லிட்டு நம்ம பண்ணாமல் ரொம்ப நாள் இருந்துட போகிறதில்ல. மேபி 1 or 2 days வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவங்களால வந்து வர முடியாமையோ பண்ண முடியாமையோ கூட போயிருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கணக்கில் கொள்ளணும். ஓகேங்களா? ஸோ பட் இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கல, கண்டிப்பாக நம்ம போடுவோம். CSAT பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக போடுவோம். டோன்ட் வரி அபவுட் இட். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 20 கிளாஸஸ் வந்து நம்ம CSAT அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் போங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸஸ் தான். இப்போ போடுறது தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு உட்காராதீங்க. ஓகேங்களா? அந்த பிளேலிஸ்டெல்லாம் முதல்ல பாருங்கள், தென் யூ கேன் கிவ் இயர் ஆல்சோ. ஓகேங்களா? Thank you. Understood and learned a lot in your sessions. Thank you. Non-violent scholarship exam also in the UPSC standard. In that case, for how many months do we need to cover current affairs? என்னோட சின்சியரஸ்டான ஒரு இது என்ன அப்படின்னா, அட்வைஸ் இப்போ ஓகேங்களா, இந்த நான் முதல்வன் ஸ்கீமுக்கோ எதுக்கோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ தான் டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லி there are 20 to 25 days. இந்த டைமில் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு டைம் ஒதுக்கி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் பாதி பேர் நெஞ்சில் கை வச்சு உட்காந்துருப்பீங்க, பட் யூ ஹாவ் டு ஃபேஸ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வருதுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அவங்க மிஞ்சி போனால் எவ்வளோ கேட்டுருவாங்க? மொத்தமாகவே எவ்வளோ கொஸ்டின்? CSATோட சேர்த்து 100 கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸில் அவங்க எவ்வளோ கொஸ்டின் கேட்க முடியும்? மிஞ்சி போனால் 10, அதிகபட்சம் 12. இப்போ இந்த 12 கொஸ்டினுக்காக நீங்கள் உங்களுடைய எவ்வளவு டைமை வேஸ்ட் பண்ண போகிறீங்க? அதுக்கு பதில் ஆல்ரெடி படித்து வச்ச இந்த 6 ஸ்டாட்டிக் போர்ஷனை நான் திருப்பி கவர் பண்ணுறேன்.
கரண்ட் அஃபேர்ஸை வந்து என்னால் கவர் பண்ண முடியலனாலும் பேசிக்காக இப்போ என்னுடைய டிஎன்டி நோட்ஸ் இருக்குது, நான் வந்து டிஎன்டி கொடுத்துருப்பேன். அந்த நோட்ஸை கொஞ்சம் லைட்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 months பாருங்கள், அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்தாலுமே நமக்கு லாபம். அப்போ ஒரு 2 to 3 கொஸ்டினுடைய அந்த டிஎன்டி நோட்ஸை பாருங்கள், அதுலேருந்து வரும்னு நான் சொல்லலை, வரும்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். பட் ப்ரிலிம்ஸுக்கு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். டிஎன்டி டெஸ்ட் நான் வந்து ஒரு 6 டெஸ்ட் கொடுத்துருக்கேன், அந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள். ஓகேங்களா, அந்த தீம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்பு தான் இருக்குது, நான் ஆகும்னு நான் சொல்லலை. ஓகேங்களா, இதெல்லாம் பாருங்கள். பட் மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் ஆன் ஸ்டாட்டிக் போர்ஷன். ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ மாதமோ 6 மாதம் 5 மாதம்னு படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் calculate your time, you are running out of your time. ஓகேங்களா, இப்போ ஒரு மாதம் இருக்கா, ஒரு மாதம் கூட இல்லை, எஸ் ஒரு மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்தில் 8 மணி நேரம் நீங்கள் தூங்க போயிடுவீங்க. ஓகேங்களா, அப்போ 15 நாள் தான் உங்ககிட்ட இருக்குது. 15 நாளில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 நாள் நீங்கள் அந்த சப்ஜெக்ட்டு கொடுத்தீங்க, 4 நாள் சப்ஜெக்ட் கொடுத்தாலே 6 சப்ஜெக்ட் உங்களுக்கு அப்பயே கவர் ஆகாது. ஒரு வாட்டி தான் உங்களால் படிக்க முடியும். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களால் எப்படி படிக்க முடியும்? அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு முடிவெடுங்க. ப்ராக்டிக்கலாக ஒரு பாஸ்ட் 3 monthsக்கான டிஎன்டியை ஜஸ்ட் கோ த்ரூ. 3 months இல்லை 2 months 2 months பாருங்கள் போதும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட், புஷ் மேக்ஸிமம் இன் த தீம்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ். ஓகேங்களா, பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஓகே, இந்த மாதிரியான ஸ்டாட்டிக் போர்ஷனில் என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதுதான் உங்களுடைய ஸ்டாட்டிக் போர்ஷன். இதில் போங்க, மேப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, சார் பிலிம்ஸுக்கு ஸ்மால் டவுட், பிலிம்ஸ் ரிசல்ட் ஏன் சார் ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு ரிலீஸ் பண்ணுறாங்க? எஸ்டர்டே ஆன்சர் கீ எடுங்க. ஆமாம், இப்போது பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்சர் கீ யூபிஎஸ்சி விட்டுறாங்க அப்படின்னா, யூபிஎஸ்சிக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எல்லா ஆன்சருமே வந்து அவங்க கொடுக்குற ஆன்சர்லாம் தப்பாக ஆகிறதுக்கு சில நேரங்களில் வாய்ப்பு இருக்குது. ஒரு 2-3 கொஸ்டின் டிஸ்பியூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் கோ டு த கோர்ட். ஓகேங்களா, அந்த ப்ராசஸே இப்போ கோர்ட் என்ன பண்ணிடும்னா நிறுத்தி வச்சிடும். இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி ஆனதுனால எதுடா வம்பு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீயை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, கீயையும் அதுக்கப்புறம் வந்து ஆன்சர்ஸ் அந்த மார்க்ஸையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா சார், how to prepare notes for static topics after reading NCRT or after reading standard books? Should the notes be elaborate or only key points? Kindly guide, provide separate videos, sir. ஓகே, அதுக்கும் நான் சொல்கிறேன். பட் ஜென்ரலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் மேக் நோட்ஸ். ஓகே, பிகாஸ் டைம் தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். பர்ஃபெக்ட் நோட்டுன்னு ஒன்றும் கிடையாது. நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஆர்வமாக இருப்போம், எல்லாம் பயங்கர ஆர்வமாக இருக்கும். ஒரு வாரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக 4 சோர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒரு பர்ஃபெக்ட் நோட்ஸ் நான் எடுக்க போகிறேன்டா அப்படின்ட்டு உட்காருவோம். பட் அது அப்படியே நின்றும். ஓகேங்களா, அதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, நீங்கள் எடுத்து கூட சில நேரம் முடிச்சிருவீங்க, பட் உங்கள் நோட்ஸை நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஏன்னா யூ ஒன்ட் ட்ரஸ்ட் யுவர் நோட்ஸ். அது இன்னொரு ப்ராப்ளம். ஓகேங்களா, அப்போ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண மாட்டீங்க, உங்களோட ப்ராசஸை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் திஸ் ப்ராசஸ். ஜஸ்ட் ரேண்டமாக வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிம்ஸ் முடித்த உடனே உங்கள் நோட்ஸை சும்மா திருப்பும்போது அந்த நோட்ஸில் பிலிம்ஸுக்குள்ள கேட்ட கொஸ்டின் வந்து இருக்கும், பட் நீங்கள் அதை படிச்சிருக்க மாட்டீங்க. ஐயோ, இதை ஒரு வாட்டி படிச்சிருந்தா அதை எழுதியிருக்கலாமேன்னு உங்களுக்கு தோணும். அப்போ தோணும். ஓகேங்களா, அப்போ நோட்ஸை வந்து ஜென்ரலாக எதில் கன்ஃபைன் பண்ணுங்க அப்படின்னா வந்து என்சிஆர்டிலேயே ஹைலைட் பண்ணுறீங்கள அதோட நிறுத்திக்கோங்க. ஹைலைட்டுமே எப்போ பண்ணணும் அப்படின்னா, யூ ஆர் எலிஜிபிள் டு touch the NCRT with your pen after you have completed 3 readings. 3 set of readings நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா தான் you are eligible to touch your NCRT itself. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுக்கிறேன், அண்டர்லைன் பண்ணுறேன், ஹைலைட் பண்ணுறேன்னு உட்காராதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக், அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டியை வந்து வாங்குங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா தென் கோ ஃபார் திஸ் ஹைலைட்டிங் ஆர் நோட்ஸ் மேக்கிங் அண்ட் ஆல். அண்ட்
எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ரிப்பீட்டட் தீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் வேணும்னா நோட்ஸ் எடுங்க, மற்றபடி எதுவும் தேவையில்லை. ரிப்பீட்டட் தீம்ஸ் எது சார்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போங்க, அதில் இருக்கிற தீம்ஸ் தான் ரிப்பீட்டட் தீம்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு மட்டும் சில ஒரு ஒன்லைனர் இல்லைனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகே, எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணும்னா டைம் பத்தாது, திருப்பி ரிவைஸ் பண்ணணும், டைம் பத்தாது, திருப்பி அதை படிக்கணும்னா உங்களுக்கு தோணாது ஃபஸ்ட்டு. அடுத்து நோட்ஸை நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஓகே, எவ்வளோ பேர் இப்பயே கூட ஏதாவது ஒரு சர்வே வேணால் எடுக்கலாம், எவ்வளோ பேர் உங்களுடைய நோட்ஸை நீங்கள் படிக்கிறீங்க, புது நோட்ஸ் எது வந்ததோ அதை படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, எவ்வளோ பேருன்னு சொல்லுங்கள், இப்பயே கூட சொல்லுங்கள். ஓகேங்களா, அதுவே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஒருத்தர் போட்டார், இன்னும் நிறைய பேர் போடணும், போடுங்க, எல்லாரும் போடுங்க. சார், டோன்ட் நோ வாட் ஆர் த புக்ஸ் அண்ட் விச் சாப்டர்ஸ் வில் கவர் த ஏன்ஷியன்ட் இந்தியா அண்ட் மெடிவல் இந்தியா. டோன்ட் நோ ஹவு டு ஃபைண்ட் வாட் ஆர் த சாப்டர்ஸ் ஒன்லி கவர் த சிலபஸ் சார். இஸ் இட் டஃப்? லாஸ்ட் 5 years கொஸ்டின் பேப்பர் எங்கே சார்? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். லாஸ்ட் 5 years பேப்பர்ஸ் எனஃப். லாஸ்ட் 5 yearsல ஒரு 10 years பேப்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கான்செப்ட்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீ இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர். ஓகே, ஒன் நோட்ஸ் டு அனதர் இப்படியே தான் போவோம் நம்ம. யூ ஓன்ட் ட்ரஸ்ட் யுவர் நோட்ஸ். ஓகேங்களா, அப்போ ட்ரஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் நம்ம என்ன நோட்ஸ் எடுக்கிறோங்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம வேணும்னே என்ன பண்ணுவோம்னா, நோட்ஸ் எடுக்க சொல்லிட்டாங்க எல்லாரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செயலை செய்யணுன்றதுக்காக செய்யாதீங்க. ஏன் செய்யணுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செய்யுங்க. ஓகேங்களா, அப்போ தான் உங்களால் அந்த நோட்ஸை ட்ரஸ்ட் பண்ண முடியும். ஓகே சார், டோன்ட் நோ வாட் ஆர் த புக்ஸ் ஆர் சாப்டர்ஸ். ஃபஸ்ட்டு என்னோட ஃபவுண்டேஷன் கோர்ஸை பாருங்கள். ஓகேங்களா, ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன், old NCRT is enough. Okay, don't worry about it. Chapters நான் என்னென்ன சாப்டர்ஸ் நடத்தியிருக்கனோ அந்த சாப்டர்ஸ் போய் பாருங்கள். ஓகேங்களா, அதை படிங்க, ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நியூ என்சிஆர்டிஸை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய துணுக்கு செய்திகள், அதாவது அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செய்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் படிங்க போதும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும் படிங்க போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, டைம்லைன் கொடுத்துருப்பாங்க, டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறது நியூ என்சிஆர்டியில் டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க, டைம்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நியூ என்சிஆர்டிஸை பொறுத்த வரைக்கும் அவர் பாஸ்டாக இருக்கட்டும் இல்லை அவர் தீம்ஸாக இருக்கட்டும், இது போதுமானது. அது இல்லாமல் ஓல்டு என்சிஆர்டியை கண்டென்ட்டுக்காக வச்சுக்கோங்க. என்னுடைய கிளாஸை பார்த்துட்டு என்சிஆர்டியை படிங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா, 70 to 80% ஆஃப் த தீம்ஸ் you can cover with respect to it. Okay, see, ஏன் இவ்வளோ டீட்டெயில்டா இல்லைனா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன்னா, நானுமே இப்படி தான் இருந்தேன். ஓகேங்களா, ஐ ஆம் an aspirant before I have become a teacher. ஓகேங்களா, டீச்சர் கிடையாது, ஐ எம் ஜஸ்ட் அ மென்டர், ஐ எம் அ கைடு. நான் இந்த பாதையில் நடந்திருக்கேன். ஓகேங்களா, அதனால் அங்கே இருக்குது இதெல்லாம் நீ மிஸ்டேக் பண்ணுவேன், இந்த இடத்துல நீ காலை வைப்ப, அங்கே கண்ணி வெடி இருக்குது, இதை சொல்கிறது தான் என் வேலை, அவ்வளோதான். அதை மீறியும் நீங்கள் காலை வச்சிங்கன்னா அது உங்களோட இது. ஓகேங்களா சார், ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல். I will try to if time permits I will try to make a video. Okay sir, I took 2 times for geography, still I am thinking it is not okay. I took okay 2 வாட்டி எழுதிருக்கீங்க. How can I change this habit sir? Perfect notes னு ஒன்று கிடையாதுங்க. there is a saying, good is the enemy of the best அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பர்ஃபெக்டான நோட்ஸ்னு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, என்சிஆர்டியில் இருக்கிறத ஹைலைட் பண்ணி படிங்க, போதுமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு வந்திருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த ரிவர் பற்றின ஸ்டேட்மெண்ட்டை என்சிஆர்டியில் ரிவர் எந்த இடத்துல இருக்கோ அங்கே கனெக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணிவிடுனா ஒரே இடத்துல சேர்த்துருவீங்க.
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் என்சிஆர்டி இதுவும் ஒரே இடத்துல இருக்கும். நீங்கள் படிக்கும்போது ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி 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 நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆன்சர்ஸ் நவம்பர் மாதத்துலேருந்து யூ ஹாவ் டு டூ 30 கொஸ்டின்ஸ் பர் டே. 30 கொஸ்டின்ஸ் பர் டே பிலிம்ஸுக்கு. எம்சிக்யூஸ் யூ ஹாவ் டு டூ. தட்ஸ் ஆல். டெய்லி பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பிலிம்ஸ் கிளியர் பண்ணாமல் போகிறீங்கன்னு நான் பார்த்துட்றேன். ஓகேங்களா? நோட்ஸ் எடுத்த பிறகு திரும்ப ரீட் பண்ணால் கிளியராக புரியுது சார். ஆனால் ரீட் பண்ண மாட்டோமே, அதான ப்ராப்ளம். ஓகேங்களா? ரீட் பண்ணால் தெளிவாக புரியும், அதுக்கப்புறமா வந்து இது இருக்கும். ஆனால் தேர் இஸ் அ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இன் அவர் ஹெட். இந்த நோட்ஸ் பத்துமா, இது போதுமா, இது இதை இதை இது மட்டும் படித்தா நம்மளுக்கு பத்துமா அப்படின்ட்டு வந்து ஒரு நினைப்பீங்க. ஆனால் எப்போ இந்த எண்ணம் போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன படித்தாலும் வரப்போகிறது இல்லை, அதனால் இருக்கிறத தெளிவாக வந்து ரிவைஸ் ஆகுது பண்ணு அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் வந்து இந்த எண்ணம் வந்து போகும். இந்த இன்செக்யூரிட்டி அப்போ தான் போகும். ஏன் வந்து இந்த அப்போ எது படித்தாலும் வரப்போகிறது இல்லைன்னா அப்புறம் இன்டைரக்டாக தான் நீங்கள் படித்ததை வச்சு அப்ளை பண்ணி அப்புறமா வந்து அது அந்த சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இதை நீங்கள் படிக்கிறீங்களே தவிர அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிறது அப்படியே லைனில் அங்கே வந்துருன்றது அர்த்தமே கிடையாது. ஓகேங்களா? அகாடமிக் படிப்புக்கும் இந்த மாதிரியான காம்படிட்டிவ் படிப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகாடமிக் படிப்பில் தே ஆர் ஜஸ்ட் டெஸ்டிங் யுவர் நாலேஜ், தட்ஸ் ஆல். இங்கே பொறுத்த வரைக்கும் தே ஆர் செலக்டிங் யூ ஃபார் அ ஜாப். அங்கே அகாடமிக் படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரெஷோல்டுக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க. அப்போது தேர் இஸ் நோ அப்பர் லிமிட் ஃபார் யூ. உங்களுக்கு லோவர் லிமிட் தான் இருக்குது. அதை தாண்டிட்டீங்கனாலே எவ்ரிபடி கேன் பி செலக்டட், எவ்ரிபடி இஸ் எலிஜிபிள். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தேர் இஸ் அ அப்பர் லிமிட். 1000 பேர் தான், அதுக்குள்ளே தான் நீங்கள் வரணும். அப்படின்னும் போது திஸ் இஸ் எக்ஸாம் ஆஃப் எலிமினேஷன், நாட் செலக்ஷன். ஓகேங்களா? தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் ஆர் எக்ஸாம்ஸ் ஆஃப் எலிமினேஷன். அப்போ ஒரு தப்பு கூட நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அப்போது இது எதுக்கு ஏற்ற மாதிரி தான் படிக்கணும். அகாடமிக் மைண்ட் செட்டோட இதுக்கு வராதிங்க. நான் அட்டை டு அட்டை படிக்கிறேன், எனக்கு புக்ஸை கொடுங்க, புக்ஸில் இருக்க எல்லாத்தையும் நான் படிச்சிட்டேன்னா நான் பாஸ் ஆகிடுவேன், கிடையவே கிடையாது. யூ ஹாவ் டு டூ த ப்ராசஸ் கரெக்ட்லி, தென் ஒன்லி யூ கேன் கிளியர் இட். ஓகேங்களா? நான் சொன்ன புக்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபவுண்டேஷனல் கோர்ஸை பாருங்கள். ஃபவுண்டேஷனல் கோர்ஸோடு சேர்த்து நான் சொன்ன புக்ஸை படிங்க. அதிலிருந்து தான் வந்து நிறைய வந்து கண்டென்ட் எடுத்து நடத்திட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஆதரவும் கொடுத்துட்ருக்கீங்க, இதுக்கப்புறமாவும் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இனிஷியலாக நிறைய பேர் ஆதரவு இருக்கும், ஆர்வம் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்படி இருந்துடாதீங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பண்ணுறது உங்களுக்காக தான். தமிழ்நாட்டிலிருந்து குடிமை பணிக்கு நிறைய பேர் வந்து இந்திய சார்பாக வந்து போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய நோக்கம். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்மலாம் போராடிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நிறைவேற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா சார்? ரீசன்ட் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் வருமா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீம்ஸ் பற்றி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் போங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்போது தீம்ஸ் பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் என்ன விஷயம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மேஸ்காட் பாரிஸில் இப்போ ஏதாவது ஒரு இதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு தமிழ்நாட்டில், அதோடைய மேஸ்காட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா தம்பின்னு ஒரு பேரை வந்து வச்சு நம்ம மேஸ்காட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒலிம்பிக்ஸுக்கு ஏதாவது மேஸ்காட் இருக்கான்னு பாருங்கள். பாரிஸில் எந்த இடத்துல வந்து தொடங்கினாங்கன்னு இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு. ஓகேங்களா? நான் கூட அதை சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த ரிவரில் வந்து ஃபஸ்ட்டு அந்த இனாகிரேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரிவர் பற்றி கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா? என்விரான்மெண்ட்டில் அந்த ரிவர் வந்து இப்போ பொல்யூஷன் ஆச்சு அப்படின்னு ரீசெண்டாக அது ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்போது அந்த ஆங்கிளில் கேள்வி, அந்த ரிவரை பற்றி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் இதை ஒன்று நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போது இதிலேருந்து பாரிஸ் சுற்றி இருக்கிற அந்த விஷயத்தை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? என்சிஆர்டி ஃபவுண்டேஷன் கோர்ஸில் எல்லாம் படித்த டாபிக்ஸாக இருக்குது, பட் எதுவுமே படிக்காத மாதிரி மைண்ட் செட்டில். சரி, புரியும். ஓகேங்களா? நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிருப்பீங்க, அவ்வளோதான். இப்போது எக்கோசென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அது உள்ளே இருக்கிற இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. இதுதான் நீங்கள் சொல்கிறதுக்கான அந்த விளக்கம்.
ஓகேங்களா. ஸோ அப்போ திருப்பி படிக்கணும்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. I will practice 30 previous year question per day. I hope your words become true. கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எல்லா கொஸ்டினும் எடுத்து போடுங்க. யூபிஎஸ்சி அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு என்டிஏ, சிடிஎஸ், சிஏபிஎஃப், இபிஎஃப்ஓ, இந்த மாதிரி யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம், ஜியோ சயின்டிஸ்ட், இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸையும் எடுத்து அட்டன் பண்ணுங்க. எல்லாமே நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்காது, பட் தேர் வில் பி சம் கொஸ்டின்ஸ் விச் வில் பி ரெலவெண்ட். ஓகேங்களா. அதனால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே போடுங்க, கண்டிப்பாக கிளியர் ஆவீங்க. ஓகே. மெயின்ஸ் தமிழில் ரைட் பண்ணலாம்னு இருக்கேன். மெயின் கொஸ்டின் தமிழ், மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வராதுங்க. கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வரும். நம்ம தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிக்கிறதுக்காக அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ த மினிமம் லெவல் ஆஃப் இங்கிலீஷ். ஓகேங்களா. தமிழை மட்டும் வச்சு நம்மளால் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாது. எழுதலாம், தமிழில் எழுதலாம், தமிழில் வந்து பேசலாம், எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. பட் அண்டர்ஸ்டாண்டிங்காவது அட்லீஸ்ட் யூ நீட் டு நோ த இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷ் பார்ட் யூ ஹேவ் டு நோ. எஸ், செரைன் ரிவர் தான். குட். இல்லை, 10 கொஸ்டின் பாருங்கள் போதும். அதுவே இப்போ மெயின்ஸுன்னா 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போதும். மெயின்ஸ் கொஸ்டின் சொல்கிறீங்கன்னா 2 கொஸ்டின், பிலிம்ஸுக்கான கொஸ்டின் சொல்கிறீங்கன்னா 10 கொஸ்டின் 15 கொஸ்டின்ங்கிறது இப்போதைக்கு போதுமானது. நவம்பர், டிசம்பர், ஜான்வரியிலேருந்து யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் த டெம்போ டு 30. ஓகேங்களா. சிசாட் கிளாஸஸ் இன்றைக்கி வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வரத்துக்கு வரும், கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இன்னிலேருந்தே வரும். பார்க்காதவங்க, இதுக்கு முன்னாடி சிசாட் கிளாஸ் பார்க்காதவங்க ஆல்ரெடி ஒரு 24 கிளாஸஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துருங்க. ஓகேங்களா. ஸோ இதோட நம்மளுடைய கிளாஸஸ், டிஎன்டி கிளாஸ், உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. நாளைக்கும் கண்டிப்பாக நம்மளோட டவுட் கிளியரிங் செஷன்ஸ்லையும், அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இதில் வாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிஎன்டி கிளாஸஸும் இருக்கும். ஓகேங்களா. 12:30 போல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. 12:30 to 1:30 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. 1:32 வரைக்கும் இருக்கும் டிஎன்டி கிளாஸஸ். அதுக்கு முன்னாடி 10 to 12 நம்ம இது மெயின்ஸோடைய அந்த போர்ஷன்ஸை வந்து டீகோட் பண்ணுவோம். ஓகேங்களா. மெயின்ஸோட போர்ஷன்ஸ் உங்களுக்கு டீகோட் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லித்தரேன். ஓகே. பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வேறு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நானுமே இப்போ தான் வந்து ஐ எம் ப்ரிப்பேரிங் த பிபிடி. ஏன்னா இது வரைக்கும் நான் வாய் வார்த்தையாக தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு கிளாஸாக நான் பண்ணல. எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அண்ணா நகரில் வந்து கேட்பாங்க, நிறைய பேர், நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நிறைய பேர் வரீங்க. ஸோ அப்படி வரும் பொழுது, கேட்கும் பொழுது நான் வந்து வாய் வார்த்தையாக சொன்னதை ஒரு பிபிடியாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் see tomorrow how it will turn out. ஓகேங்களா. நல்லா நாளைக்கும் இதே மாதிரியே ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக வந்து செஷனை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜாலியாக இருங்க.